to Tamil Gospel Tabernacle channel. வர்ஷிப்புக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for worship. ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for servants of God. பிரேயருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for the prayer. எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது. A discipline, a rule for everything. பிரமாணம் இல்லன்னு சொன்னா எல்லாமே இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. Without the law, everything will go in its own fancies. நீ ஃபாலோ பண்றியோ இல்லையோ ரோட்ல எல்லாம் சிக்னல் இருக்கும். Whether you follow or not, there will be signals in the ஃபாலோ road. பண்றது பண்ணாதது உன்னுடைய பகுதி. It's your part to follow it or not. நான் மவுண்ட் ரோட்ல திடீர்னு காரை உள்ள விட்டுட்டேன். Suddenly I went driving in Mount Road. கவனிக்கல, பேசிக்கிட்டே வந்த ஊழியக்காரங்க எல்லாம் நான் பாட்டுக்கு உள்ள விட்டுட்டேன். We the servants of God were just speaking and I just went in. கரெக்ட்டா போலீஸ் உள்ள வந்துட்டான். Suddenly the police crossed. எல்லா வண்டியும் நிக்குது, கவனிக்கவே இல்லையா நீங்க? Did you not listen or see all that? நான் அதுக்கு பிறகு தான் நம்ம பேசிட்டே உள்ள விட்டுட்டோம்ங்கறதை யோசிச்சேன். It is after that I thought that I was not careful in this. Sorry. Then I said sorry. அது ஒண்ணுதான் வெள்ளக்காரன் உருப்படியா சொல்லி கொடுத்துட்டு போனது. He said that is the only thing that Englishman taught you. அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்ணாலும் கடைசியா என்ன சொல்லிடுவீங்க? சாரி. He taught you, therefore finally doing all nonsense you will say sorry. திடீர்னு எனக்கு அவன் இப்படி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பும் வரல, ஏன்னா அவன் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கான். அதனால நான் திரும்பவும் நமக்கு இதே பழக்கமா சாரின்னு சொன்னேன். When he was in tension, because he was in tension, he again asked me, I said sorry. சிக்னல் விழுந்த வர போங்க அப்படினு போய்ட்டாங்க. He said after the signal is on, you go. எதுக்கு இத சொல்றேன்னா, why I say this is, அந்த பிரமாணத்தை நம்ம மீறும் பொழுது இன்னொருத்த குறுக்க வந்துட்டானா என்னது? Accident. When we transgress the law, if another man comes in, we face accident. அதே போல புருஷனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. So is it a law for a man, மனைவிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, law for a wife, பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, law for children, ஊழியர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, and law for servants of God. சரியான பிரமாணத்தின்படி போய்ட்டா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. If we go rightly according to the law, there will be no problem. அதனால தான் பாஸ்டர் டியூ போஸ்டிங் வந்த உடனே சொன்ன வார்த்தை. That is why these are the words of Pastor T.U. Thomas. இந்த சபையிலே பரிசுத்தவான்கள் ஜெபிச்சு வசனத்தின் அடிப்படையில் என்ன பிரமாணம் ஊழியக்காரனுக்கு வச்சிருக்காங்களோ அந்த பிரமாணத்தை கரெக்ட்டா ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னா ஒரு காலத்துலயும் ஊழியக்காரனும் விழ மாட்டான், விசுவாசியும் விழுந்து போக மாட்டான். If a man would exactly follow the rules and regulations which our saints have ordered, being seated in the presence of God, no man will ever fall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let's once turn to Hebrews chapter 11 and verse 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நமக்கு எல்லாருக்கும் அவர் தெரிந்ததான ஒரு அறிமுகமான ஒரு நபர். He is a well familiar person to all of us. பழைய ஏற்பாட்டில் அவன் ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்தவான். And he is an important saint of the Old Testament time. வாழ்க்கை சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை. Though his life was a summarized manner, but it was a glorious life. அவனுடைய வாழ்க்கையை வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சில வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள முடியும். We can know of his life through a few verses in the Old Testament and New Testament. 2-3 அதிகாரங்கள்ல மட்டும் சில வசனங்களில் தான் அவனுடைய வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. His lifestyle is mentioned in just 2 or 3 verses, few verses in few chapters. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, turning to Genesis, அங்கே அவனுடைய வாழ்க்கை ஒரு 2-3 வசனங்களில் தான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. we see how his life is pointed out through 2 or 3 verses. எபிரேயர்ல அவனுடைய வாழ்க்கை ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. While in Hebrews just 1 verse depicts his life. யூதாவிலே அவனுடைய வாழ்க்கை 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. While 2 verses in the book of Jude. இப்படி மொத்தமே அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் வெளிப்படுத்தல்ல ஒரு இடத்துல அவனுடைய பெயர் குறிப்பிடாமல் அவனுடைய முடிவு அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. In the book of Revelation in one place without his name being mentioned, his end has been pointed out. இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளம். This Enoch is a shadow of the New Testament believers who are to be caught up at the coming of the Lord. ஏனென்றால் அவன் ஒரு குடும்பஸ்தன். Because he was a family man. அதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Very important that we need to learn about that today. நான் அவனுடைய வாழ்க்கையை ஒரு 10 பகுதியாக பிரிக்கிறேன். I classify his life into 5 parts. 10 parts. 10 விதங்களிலே இல்லாவிட்டால் 10 பகுதியாக நாம் பிரித்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Essential that we have to learn of his life classified into 10 parts. முதலாவது ஏனோக்கு என்று சொன்னால் அதனுடைய ஒரு அர்த்தம்
பிரதிஷ்டை பண்ணப்பட்ட என்று ஒரு அர்த்தம். Firstly, the word Enoch has one meaning that he is consecrated. அவன் தன்னை அர்ப்பணித்தவன், டெடிகேட் பண்ண ஒரு ஆள். A man dedicated he was. இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. Or a disciplined life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. That is a very important aspect of his life. 40 வருஷம் வாழ்ந்தோம், 80 வருஷம் வாழ்ந்தோம், 300 வருஷம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல. எவ்வளவு காலங்கள் நம்முடைய வாழ்க்கை பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது, இல்லாவிட்டால் ஒழுங்குபடுத்தப்பட்டதா இருந்தது என்பதுதான் மிகவும் முக்கியம். Not that important how long we live upon this earth, but it is very important to see how long we live dedicated upon this world. வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதிஷ்டை பண்ணப்படுதல், இல்லாவிட்டால் ஒழுங்குபடுத்தப்படுதல், இல்லாவிட்டால் அர்ப்பணிக்கப்படுதல் என்பது மிகவும் இன்றியமையாதது. In Christian life, a life of consecration, a dedicated life, a disciplined life is much important. பிரதிஷ்டை இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒழுங்குக்கு இல்லாவிட்டால் கட்டுப்படுத்தப்பட்டதாய் இருக்காது. Without consecration, a man's life cannot be dedicated or made orderly. ஏனென்றால் பலியினால் தான் நம்முடைய உடன்படிக்கையை நாம் பண்ணுகிறோம். Because we make a covenant by sacrifice. ஒரு விதத்துல பிரதிஷ்டை என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் பலி. Another meaning of the word consecrated is sacrificial. இப்ப நீங்க பிரதிஷ்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க, ஒரு டைம் சாப்பிடல அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க. For example, you make a consecration that you will not eat a meal. அப்ப அந்த சரீரத்துல ஒரு சோர்வு இருக்கு. Then you will have a fainting in your body. ஒரு பசி இருக்கு. A kind of hunger. ஒரு சரீரத்துல ஒரு வீக்னஸ் உண்டாகுது. You feel weak in your body. இதெல்லாமே ஒரு பலிகள். All this is a sacrifice. ஒரு வேதனை இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் பலி. A sacrifice is a part with pain. ஒரு பலி என்று சொன்னால் அந்த பலியை கழுத்தா இருக்கிறாங்க, அல்ல வெட்டுறாங்க, தோலை உரிக்கிறாங்க, அதனுடைய ஜீவனை அது வாங்குகிறது. When you consider a sacrifice, it is a life-giving experience. That is, they cut its head, they wring off its head and they peel off the skin. சங்கீதம் 50 நாம் பார்க்கும் பொழுது, பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். In Psalm 50 we see, and he will say, gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? What do we understand by this? ஒரு பிரதிஷ்டையில பலி, ஒரு வேதனை இருக்கணும். There will be a pain in a consecration. அதுல ஒரு ரத்தம் சிந்துதல், இல்லாவிட்டால் ரத்தத்தை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கணும். And even a shedding of blood or giving of blood in that consecration. நீங்க அப்படி பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்துருவார். If you will consecrate like that, God will save all your family members. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's how the word of God says. சகரியா 9ல பார்க்கும் பொழுது, Book of Zechariah chapter 9. 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Verse 11. உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையினால் அல்ல, உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் விடுதலையாக்குவேன். I will deliver them by the blood of thy covenant. அப்ப உடன்படிக்கையில ஒரு பலி இருக்குன்னு சொன்னேன், அதுல இரத்தம் சிந்துதல் இருக்கிறது. Therefore there is sacrifice in a covenant and shedding of blood in it. பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு வேதனை இருக்கு, ஒரு இரத்தம் இருக்கிறது, ஒரு பலி இருக்கிறது. Therefore consecration includes a pain, a sacrifice and shedding of blood. அதுல ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு எல்லாமே தேவை. And for that you need a sacrificial sense of mind. ஒரு ஆவிக்குரிய மனிதன் முதலாவது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருக்க வேண்டும். A spiritual man should be firstly consecrated. ஊழியர்களுக்கும் பிரதிஷ்டை உண்டு, விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டை உண்டு. There is consecration for the servants of God as well the believers. பொதுவான பிரதிஷ்டை இருக்கிறது, பர்சனல் பிரதிஷ்டை, தனிப்பட்ட பிரதிஷ்டை இருக்கிறது. A general consecration and a personal consecration. சாப்பாட்டுல இருக்கு, In food, உடையில இருக்கு, in dressing, குடித்தல்ல இருக்கு, in drinking, உட்காருதல்ல இருக்கு, in sitting, பழகுதல்ல இருக்கு, in behaving, தூக்கத்துல இருக்கு, in sleeping, விழிப்புல இருக்கிறது, in watching. இப்படி வரிசையா நான் சொல்லிக்கிட்டே போவேன். And you can mention it in order. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டது. Because Christian life is a disciplined one. அப்படி நம்ம ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருந்தாதான் நாம் ஒரு பூரணத்தை சந்திக்க முடியும். Only if we are in this orderly life can we attain perfection. இன்னைக்கு अनेகருக்கு இப்படிப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை இல்ல. Today many do not have this disciplined life course. பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் போதாது. Not just coming to Pentecostal church. நமக்கு ஒவ்வொன்றிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாய் நாம் இருக்கணும். But we should be unique in every aspect. நீங்க தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, Take for example David. அவருடைய படுக்கையில ஒரு பிரதிஷ்டை இருந்தது. He had a consecration in his laying of bed.
32 சங்கீதம் முதல் 5 வசனங்கள்ல நீங்க இதை வீட்ல போய் படிச்சுக்கோங்க. You can read about it in first 5 verses of Psalm 132. அவனுடைய வீட்ல எப்படி இருக்கணும்னு அவன் ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். And he had a consecration how he should be in his house. அது 101 சங்கீதம் 2 வசனத்துல இருக்கிறது. Psalm 102 verse 1 verse 2 is written. தன் வாயினால தாறுமாறான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். He had a determination he should not speak ungodly words. இது சங்கீதம் 17:3ல சொல்லி இருக்கிறது. About this in Psalm 17:3 we see. ஒரே ஆளு தன்னுடைய வாயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். Yes, he was this one person who had controlled his mouth or என் வாயை consecrated. மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். I have purposed that my mouth shall not transgress. யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணுமட்டும். Until I see a tabernacle for Jacob. என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதில்லை. I will not get up to my bed. என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை. Nor give sleep to my eyelids. 101 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லும் பொழுது When he says in Psalm 101 verse 2. என் வீட்ல இஷ்டத்துக்கு இருப்பேன், என் வீடுன்னு சொல்லாம என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று அவன் கேட்கிறான். I will walk within my house with a perfect heart. Oh, when will thou come unto me? அப்ப நம்ம வீட்ல எப்படி இருக்கணும், நம்முடைய படுக்கையில எப்படி இருக்கணும், நம்முடைய தூக்கத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும், நம்முடைய வாயை எப்படி கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே தெளிவாக இருக்கிறது. Therefore it is very clear about our behavior in the house, in laying of bed and in saying the words through our mouth. யோபு 31:1 பார்க்கும் பொழுது Turning to Job 31:1. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said என் here? கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். I have made a covenant with mine eyes. இப்ப அவனுடைய உடன்படிக்கை என்ன? What was his covenant? தன் கண்கள்ல ஒரு உடன்படிக்கை. Covenant in his eyes. தவறான காரியங்களை பார்க்க மாட்டேன். That he will not see wrong things. இச்சையான பார்வை எனக்கு இருக்காது. That I will not have a lustful look. விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள் எனக்கு வேண்டாம். I do not want eyes full of adulterous want. இப்படி எல்லாம் அவன் தனக்குள்ளேயே ஒரு சில பிரதிஷ்டைகளை பண்ணி வைத்திருந்தான். Thus he had a few consecrations within himself. ரோமர்ல நாம் பார்க்கும் பொழுது Turning to Romans. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Saint Paul clearly நீங்க says, யாருக்கும் இடரலையோ இல்லாவிட்டா தடுக்கலையோ போட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. make a consecration that you will not be a stumbling block before anyone. ரோமர் 14:13ல இந்த வார்த்தை சொல்லுகிறார். Romans 14:13 says this. புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்துட்ட பிறகு நாம் யாருக்கும் இடரலா இருக்க கூடாது. After coming to the New Testament time, we should not be an offense to anyone. நம்முடைய பேச்சோ சிரிப்போ பார்வையோ நம்முடைய வெட்டிக்கிட்டு இழுத்துட்டு போறதோ இந்த ஸ்டைல் எதுவுமே மற்றவங்களுக்கு ஒரு தடுக்கலாக இடரலாக இருக்க கூடாது. Our words, our look, our lifestyle, any of it should not be a stumbling block to others. அப்படி இடரல் உண்டாக்கினால் உங்களுக்கு ஐயோ. If it cause offense, woe unto you. அவனை எந்தரக்கல்ல கட்டி நடுக்கடல்ல இறக்குன்னு சொல்றாரு. It is better to get him into the mid-sea with millstone upon his neck. இயேசு ஐயோன்னு சொன்ன ஒரே வார்த்தை இந்த இடத்துலதான். It is the only place where Jesus says woe. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில எப்பொழுதுமே நமக்குள்ள இடரல் என்பது வரக்கூடாது. Therefore in these days in our life, let us not be a stumbling block to anyone. அது இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். We ought to be very careful in this. தானியேல் 1:8 வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Daniel 1:8. சாப்பாடுல அவன் ஒரு உணவில ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். A man consecrated in his food habits. இதெல்லாம் நம்ம பைபிள்ல நீங்க படிச்சுக்கிட்டே வரலாம். You can keep on reading it in the Bible. பழைய ஏற்பாட்டுல நசரேயர்கள் இருந்தார்கள். There were Nazarites in the Old Testament. அவங்க திராட்சரச சம்பந்தப்பட்ட எதுவுமே குடிக்கவும் கூடாது புசிக்கவும் கூடாது. They would not drink or eat anything which has wine in it. அவங்க வந்து முடியில தலையில சவரங்கன் கத்தி படவே கூடாது. And razors should not touch their hair. இப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் எல்லாம் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எவ்வளவோ கிடக்குது. There are so many such consecrations in the Old Testament and New Testament. நமக்கு இந்த நாட்கள்ல பிரதிஷ்டை தேவை. We need consecration in our life. ஏனோக் அப்படினு சொன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். Enoch means a man ordered or disciplined or consecrated. நீ மட்டுமல்ல, Not only you. உன்னுடைய குமாரர்களும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய வீடும் உன்னுடைய ஆலயமும் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டியது அவசியம். Even your sons, your children, your house, your church, everything need to be disciplined. ஒரு புருஷன் நல்ல பிரதிஷ்டையில இருக்காருன்னு வெச்சுக்கங்களேன். Supposing the husband is consecrated. மனைவி சுத்தமா உலகமா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And the wife entirely worldly, just think about the situation. இல்ல மனைவி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு சகோதரியா இருந்து புருஷன் பயங்கர போராட்டமா இருந்து விசுவாசியா இருந்துகிட்டே ஒரு பின்மாற்றக்காரனா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Or the wife being a holy sister, the husband is a total backslider, how would the house be? இல்ல ரெண்டு பெற்றோர்கள் அதாவது தாயும் தகப்பனும் நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு பிள்ளைங்க தாறுமாறா இருந்தா
எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Or just imagine the situation if the parents are very godly and the children are traversing in their ways. அதனால தான் யாத்திராகமம் 28:41ல ஆரோனுடைய குமாரரை கூட பரிசுத்தம் பண்ண சொன்னார், பிரதிஷ்டை பண்ண சொன்னார். That is why in 28 Exodus 28 and 41 the Lord said you have to consecrate even your sons. உன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தம் பிரதிஷ்டை பண்ணப்படணும். Yes, consecrate even your sons. அதனால தான் சிம்சோனுடைய தாய் விஷயத்துல கர்த்தர் சிம்சோனுக்கும் இப்படித்தான் வளர்க்கணும், தாயும் இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னார். That is why even in the matter of Samson we see the Lord promises them saying even the child and the mother should be like பிரதிஷ்டையில that. இருக்கிற தாய் தான் பிள்ளையை பிரதிஷ்டையில வளர்க்க முடியும். Consecrated mothers alone can bring up consecrated children. அந்த இடத்துல தகப்பனுக்கு அவ்வளவு உரிமையை அவர் கொடுக்கல. Their fathers are not given much right of it. எதுக்கு? For what? அப்ப பொறுப்பற்ற ஒரு தகப்பனா? Then is it an irresponsible father? அவனுக்கு தெய்வீகம் அவ்வளவு இல்ல. He doesn't have that much of divinity. அதனால தான் அவ போய் அவனை கூப்பிட்டு வந்தபோது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம நாங்க எப்படி செய்யணும் நீங்க ஒரு ட்ரிப் எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். That is why when she called him to that place of the angel of the God, he asked him, how should I do it? அப்படினா இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? From this what do we understand? யாரிடத்துல தெய்வம் என்னென்ன எதிர்பார்க்கறாருங்கற தனித்துவம் இருக்குது. There is a unique factor from which God personally expects a standard. அந்த தாயினிடத்துல ஒரு பிரதிஷ்டையை தெய்வம் எதிர்பார்த்தார். As God expected consecration from that mother. அந்த பிள்ளையை அப்படி உருவாக்க முடியாக ஒரு சித்தம் கொண்டார். And he was willing to form the child that way. அதனால பிரதிஷ்டை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. Therefore consecration is very important. நீங்க பிரதிஷ்டையில நின்னு பாருங்க. You stand for consecration. பிசாசு கிட்ட வர மாட்டான். Devil cannot come nigh. பக்கத்துல கூட வர மாட்டான். He cannot come near. நாகும் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். Nahum 1 the last verse. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said there? துஷ்டன் உன் வழியாக அவன் வர முடியாது. 1:15. 1:15 we see the wicked shall not come through thy way. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீ பிரதிஷ்டையில நின்னா பிசாசு உள்ள வராது. Should you stand in consecration, devil cannot come through you. அந்த வல்லமைக்கு கிராஸ் பண்றதுக்கு உரிமை கிடையாது. The power has no right to cross your way. நீ அது ஒரு சின்ன பிரதிஷ்டையா இருக்கலாம். It may be a little consecration இல்ல அதிகமான பிரதிஷ்டையா இருக்கலாம். or even much. அது உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஆவியான ஒரு இடைபடுதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம். Depends upon your calling and your leading of the spirit, you can do it. ஆனா நீ ஒரு சின்ன பிரதிஷ்டை பண்ணிருந்தாலும் அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கணும். But even if it be a little consecration, be faithful in that few. அப்படி நீ இருந்தேன்னா துஷ்டன் உன் வழியாக என்ன செய்யறது இல்ல, கிராஸ் பண்ண மாட்டான், வர மாட்டான். Then the wicked shall not pass through thee anymore. நமக்கு எல்லாருக்கும் சங்கீதத்துல ஒரு வசனம் பிடிச்சது என்னன்னா, We all of us know a verse which we ஆபத்து like. காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி? அப்படிதான் நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் அதுதான் எழுதி போட்டு வச்சிருக்கோம். In Psalm it says, call unto me in the day of trouble and I will answer thee. அதுதான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். Yes, that is a verse which we are familiar and like. உடனே ஒரு ஆபத்து காலத்துல ஓடி வந்துறணும். Because in the time of trouble he should run to us. ஆனா அது வசனத்தின் துவக்கம் அல்ல, இரண்டாவது பார்ட் அது. But that is only the second part of the verse. 50ஆம் சங்கீதம் 14:15. Psalm 50 verse 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுக்கு பிறகுதான் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏதாவது ப்ராப்ளத்துல சிக்கிட்டீன்னா நீ முதல்ல செய்ய வேண்டியது என்னது? ஸ்தோத்திர பலியிடு. Verse 14 it says, you offer unto God thanksgiving. ஏதாவது பொருத்தனையில மிஸ் பண்ணிட்டியா அதை கரெக்ட் பண்ணு. If you missed your voice, correct it. அதுக்கு பிறகு நீ கூப்பிடு, உன் சத்தம் அங்க கேட்கும். Then call and your voice will be heard. இல்லன்னா நீ கூப்பிடுற சத்தம் எங்க கேட்காது. என்னடா வித்தியாசமா சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? பைபிள் அப்படிதான் பேசுது. Else your voice of call will not be heard, says the Bible. நீ முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய பாக்கியம் எல்லாம் செலுத்து. First offer unto God thanksgiving. ஸ்தோத்திரம் வந்து நம்ம ஒரு கடன் வாங்கி இருக்கிற மாதிரி நம்ம. Thanksgiving is like we have a debt with God. அப்படிதானே? Is it not? டெய்லி காலையில ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிடுறீங்களா? Do you praise God every day in the morning for everyone you ought to? தெசலோனிக்கர்ல என்ன சொல்லி இருக்கிறது? What is it said in Thessalonians? நாம் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண கடமை உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படியா? என்னது? கடனாளியா இருக்கிறோம். We are indebted to praise God for everyone. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை நீங்க செலுத்திட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. Therefore there is a debt of praising God. We don't know whether you have offered it. 2 தெசலோனிக்கேயர் 1:3. 2 Thessalonians 1:3.
சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடன், இந்த கடனை தீர்த்தாதான் பரலோகத்துக்கு நீ போவ. We are bound, we are debted. Only if you finish it, you can go to heaven. ஒருவேளை எவன்டையாவது வாங்கின கடனை அரைகுறையா கொடுத்து அழுது கைய கால பிடிச்சு நீ சரிப்படுத்திக்கலாம். Maybe for the debt you get from someone, you can set it right by ஆனா recommendation. டெய்லி நீ பண்ண வேண்டிய ஒவ்வொரு விசுவாசிக்காக, ஊழியக்காரனுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ராஜாக்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, பரிசுத்தத்துக்காக, விசுவாசத்துக்காக, தெய்வீகத்துக்காக நீ பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தாம கடனா கிடக்குது. But you are indebted to praise God, and all your praises lie as debts because you do not praise God for everything you ought to. ஒருவேளை பேங்க்ல தள்ளுபடி பண்ண மாதிரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா? And do you think they will free you like as in the bank? அப்படி அல்ல. No. நீ அந்த கடனெல்லாம் செலுத்தி தீர்க்கணும். You have to pay off your debt. ஒரு காசு கொடுத்து தீர்க்கும் அளவு நீ எங்க இருப்ப? உபாதிக்கிறவனுடைய கையில இருப்ப. Until you pay the last farthing, you will be in the hand of tormentors. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? வியாதியின் கையில் இருப்பாய். You will be in the hand of sickness. வேதனையின் கையில் இருப்பாய். In the clutches of pain. அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றோம். That is why we ask you to praise God. ரோட்ல போயிட்டு இருந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போ. Even when you go in the road, praise God. உட்கார்ந்திருக்கும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. When you sit, keep praising God. பிரசங்கம் கேட்கும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே So இருக்கலாம். hear the sermon, keep praising God. மைண்ட் கான்சன்ட்ரேஷனா இருக்கும். And then your mind will be in concentration. தெளிவா ஒரு மனதோடு நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். You will have a clear one-mindedness. சில பேர் எல்லாம் பிரச்சனையை சொல்ல வருவாங்க. Some will come to tell their problem. அதுக்கு என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியாது. And we do not know what to tell them. அதுக்காக உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது. Therefore, we keep on praising for them. ஒரு வீட்ல ரெண்டு பிள்ளைகள் சூசைட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டாங்க. In one house, the parents said 2 of the children should commit suicide. அதுங்க ஏதோ ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துச்சு. And they came after attending a program. வீட்டுக்கு வந்தா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் உச்சக்கட்ட சண்டையில இருக்காங்க. Then the parents, both of them were in the climax of quarrel. ரெண்டு பிள்ளைகளும் வெறுத்துடுச்சு. Both the children were fed up. வந்து பார்த்தா வீட்ல ரெண்டு பேரும் பயங்கர டாஷ்ல நிக்கறாங்க. Both were in a terrible anger when they came to house. இப்ப ரெண்டு வாலிப பிள்ளைங்க. Both of them were youths. இவங்க வந்து வீட்ல பேக்குலாம் வச்சிட்டு இப்படி பார்த்தா வீட்ல சூழ்நிலை கிளைமேட் சரியில்லை. They were kept their bags and saw the climatic condition in the house was not right. அங்க பேரண்ட்ஸ் நின்னுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. Parents were accusing one another. பிரிஞ்சு போற மாதிரி இருந்தாங்க. They were about to divorce. அப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளும் தானாவே பேசிக்கிச்சுங்க. Then the children talked between themselves. எதுக்கு இந்த குடும்பத்துல போய் கர்த்தர் நம்மள பறக்க வச்சிட்டாரு? Why has the Lord brought us to be born in this family? ரெண்டு பேரும் ஏத்துக்கிற கொள்கைகளை ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. And they are not giving up their own principles. ஓகே, இன்னையோட நமக்கு கூட்டம், கோயில், ஜெபம் எல்லாமே போதும். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே செத்துறலாம். வேண்டாம், இந்த ஃபேமிலியே நமக்கு தரத்தற முடிச்சு வேண்டாம்னு சொல்லி. Let us stop our going to church and everything else from today and let us try to commit suicide. ரொம்ப வசதியானவங்க. And they were very convenient people. ரொம்ப வசதியானவங்க. Very well to do. ஆனா இப்போ திடீர்னு இந்த பிள்ளைங்க ரெண்டும் ஓபனா கூப்பிட்டு சொல்லிடுச்சு, மாமிட்டையும் டாடிட்டையும், நீங்க விட்டுருங்க, நீங்க சண்டை போட்டு சாவறீங்களா இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் செத்துறோம், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, சேர்ந்துக்கங்க, வாழ்ந்துக்கங்க, என்னத்தையாவது பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. Suddenly the children called up their parents and said, yes, whatever you do, you keep on doing, but we are going to commit suicide. ரெண்டு பேருக்கும் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. And both of us, them were like demon possessed. ரெண்டு பேரும் அப்படியே முகமெல்லாம் கருத்து போய் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ரெண்டு பிள்ளையும் செத்து போயிடணும். Their faces black and shocked. உடனே எனக்கு போன் போட்டாங்க. Suddenly they called me up. உங்களை உடனே பார்க்கணும். I want to see you immediately. என்ன? Asked what? இல்ல அவசியமா பார்க்கணும். No, essentially. இவங்க ரெண்டு பேரும் சண்டையை விட்டுட்டு ரெண்டு பிள்ளைகளும் சாகணுங்குது. Now both of them left their quarrel, now saw their children are going to die. என்ன? What? ஒரு சின்ன பிரச்சனை. A little problem. சரி வாங்கன்னு சொல்லியாச்சு. I called them up. பட் ப்ராப்ளத்தை ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கறாங்க. But they are not telling their problem. அப்ப நான் அவங்க வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். Until they came, I kept on praising God. என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு. Now the Lord said, வந்த உடனே சொல்லிடு. When they come, you say, பழைய கதையை பேசக்கூடாது. don't tell the old fables. இன்னையோட இத க்ளோஸ் பண்ண சொல்லு. But today close this chapter. அப்ப நான் இந்த குடும்பத்தை ஸ்டாண்ட் பண்ணுவேன். Then I will stand by this family. இல்ல இந்த குடும்பம் முடிஞ்சு போன கேஸ் தான். Or else they will be lost. அவ்வளவுதான். வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க. They all the four came. அத பிள்ளைங்க ரொம்ப அழுது ரொம்ப துக்கப்பட்டு சொல்லிச்சுங்க. இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப வந்தாலும் ஒரே ஜெபம் முடிச்சிட்டு போனாலும் சண்டை, ஜெபத்துக்கு கிளம்பினாலும் சண்டை, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுல சண்டை, இதுக்கூட செத்து தொலைஞ்சிடலாம். The children were weeping and lamenting and saying about the quarrelsome situation in the family. எப்படி இருக்கும்? Just think about it. அப்ப நான் கேட்டேன் என்ன பிரச்சனை? Then I asked, what is the problem? இவங்க ரெண்டு பேரும் 1930க்கு போறாங்க. பழைய கதை எழுதிட்டு வராங்க ரெண்டு பேரும். Both of them went to 1930 and said the old stories. அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னதை மட்டும் நான் சொல்றேன், இதோட ஸ்டாப் பண்ணினா உன் குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல எந்திச்சு போயிடு, வேஸ்ட்.
I said, the Lord said like this, you have to stop all this or else your family will be lost. அப்படியே ரெண்டு பேரும் நிப்பாட்டினாங்க. Then both of them stopped. இன்னைக்கு வரைக்கும் பேசல. Until now they did not speak. அதோட அன்னையோட ஃபைல் க்ளோஸ். From that very day the file is closed. பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் உங்க ஈகோவை க்ளோஸ் பண்ணுங்க. If the children should be okay, then you should close your ego. ஆண்டவர் சொல்றதுபடி செஞ்சிட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். If you obey the Lord, your family will be good. நம்ம கண்டிக்கிறது எதுக்காக? And why do we rebuke? அத நீங்க விளங்கணும். Understand. ஒரு சிலருக்கு இந்த கண்டிப்பெல்லாம் ரஃபா பேசுறாரு, ரொம்ப அப்படியே டஃப்பாவே இருக்காரு, மூஞ்சிலாம் எப்பவுமே இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. And some people they say this pastor is always rough and tough. நான் நாசரேத்ல இருந்தேன். I was in Nazareth. ஒரு நாள் கிரவுண்ட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். One day I was walking in the ground. மதுரையில இருந்து ஒரு ஃபோன். There came a call from Madurai. ஒரு சகோதரன் ரொம்ப சீரியஸ். That a brother is very serious. செத்துருவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. And the doctor said he was going to die. ரொம்ப பேக் ஸ்லைடர். But he was a backslider. ரொம்ப பின்மாற்றம். He was in a backsliding. ரொம்ப துரோகம் பண்ணா குடும்பத்துக்கு. He was treacherous to his family. அப்ப எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனைன்னு சொன்னாரு. One person said this is the problem. நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு என்ன ஜெபிக்கணும்? விட்டு சாவட்டும். Let him die. Why should I pray? நல்லதோ கெட்டதோ என் வாயில அப்படி வந்துச்சு சொல்லிட்டேன். Good or bad I said and just said off. இல்ல ரொம்ப ஃபீல் பண்றாரு, நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்களே. No, he is feeling bad, please pray for him. சரி கொடுன்னு சொன்னேன். Then I said give. ஃபோன் கொடுத்தாங்க. They gave the phone. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. He said I committed the mistake, hereafter I will not. நான் சொன்னேன் இது நான் மதுரையில இருக்கிற போது நடந்த அதே பாட்டு தான் இப்பவும் நினைச்சேன். ஒரே பாட்டு தான் இருக்கு. ஒரு தமிழ் பாட்டு புத்தகத்துல ஒரு 450 பாட்டு புக் இருக்கும். இதுல ஒரு பாட்டு தான் இருக்கு. நான் திருந்திட்டேங்கிற பட் இது வரைக்கும் நீ என்ன செய்யல? திருந்தல. I said I have been hearing the same old story. நீ இப்ப பிழைச்சு என்ன பண்ண போற? And what are you going to do living? வேஸ்ட். அதை விட செத்துறேன்னு சொன்னேன். And it's better to die. அவனே சீரியஸ். டாக்டர் டைம் கொடுத்துட்டாங்க. நான் அப்படித்தான் ரஃபா தான் பேசினேன். நான் பேசுனது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. I spoke so rough. I don't know whether I spoke it is right. நான் திருந்திடுவேன். He said no, I will set right. அப்ப நான் சொன்னேன் ஒரு ஜெபம் பண்றேன். Then I said one prayer. ஒரே ஜெபம் தான். Just one prayer. 4 வார்த்தை தான் பேசுவேன். Just 4 words I would speak. அது சரினா கர்த்தர் செய்யட்டும். If what you spoke is right, then God will do. ஆண்டவரே இவன் மனம் திரும்பினர்னு இந்த சகோதரன் சொல்றாரு. மனம் திரும்பினது உண்மைன்னா இன்னைக்கு நீங்க சுகத்தை கொடுங்க. மனம் திரும்பினது பொய்னா எனக்கு தெரியாது, நீங்க அவனை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முடிச்சிட்டேன். ஜெபத்தை செல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். I just close my prayer saying, Lord, if this man has repented, then give him healing. அவன் மனம் திரும்பினானா படுத்துக்கிட்டு பொய் சொல்றானான்னு எனக்கு தெரியாதுல்ல. I don't know whether he is lying or he has genuine repentance. எனக்கு தெரியாது. I don't know. எனக்கு எப்படி தெரியும்? How shall I know it? நான் ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்திருக்கேன். I am so many kilometers away. இது எல்லாரும் நெருக்கப்படும் பொழுது எல்லார் வாயிலையும் தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொல்லிட்டே இருப்பானுங்க. நான் அதை போய் செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், எனக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா நான் வானத்துக்கு ஏறிடுவேன்னு சொல்லுவான். This is simply a kind of repentance from every believer who is in affliction. ஒரே செகண்ட் தான், ஒரே ஜெபம் தான். ஆண்டவரே மனம் திரும்பினது உண்மைனா இவனுக்கு சுகத்தை கொடு சுவாமி, இவன் மனம் திரும்பினது பொய்ன்னு சொன்னா இன்றைக்கு நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவின் வச்சேன். அடுத்த போன் திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். டக்குன்னு அடுத்த போன் வந்துச்சு. ஐயோ பெட்ல கிடந்து ஆஸ்பத்திரியில அவ்வளவு பேர் ஓடி வந்துட்டான், கத்தி கூச்சல் போட்டு அழுகுறான்னு சொன்னான். And then the next call came up that he is crying and making a great tremor there. என்ன சொன்னீங்க? இந்த கத்தி அழுகுறான். What did he say? He is crying. அது உண்மையான மனம் திரும்புதல்னா அழுது முடியட்டும். If his repentance is genuine, let him cry. உண்மையான மனம் திரும்புதல் சுகமாயிட்டான். He had a genuine repentance, he was healed. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். It's a person whom you all know. எதுக்கு இதை சொல்றேன்னா, why did I say this? ஆராய்ச்சி பண்ணதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. Don't try to research. போதும். It's enough. ஆனா உன்னுடைய ஜீவியத்துல சில காரியங்களை நீ சரியா படுத்தணும். But you need to rectify your life. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை உன்னதமானவருக்கு செலுத்தி விட்டு அதுக்கு பிறகு ஆபத்து காலத்தில் நீ யாரை நோக்கி கூப்பிடு? அவரை நோக்கி கூப்பிடு. அவர் அடுத்த செகண்ட் உள்ள வந்துடுவார். Offer thanksgiving unto God and pay your vows and then call upon God in the time of trouble and he will deliver you. அந்த ரெண்டு வசனமும் ஜாயிண்ட் வசனம் அது. Both these verses are linked. நமக்கு இரண்டாவது வசனம் தான் ரொம்ப பிடிச்சது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். We like the next verse, but we that call upon me in the day of trouble and I will deliver you. நீ செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு தான் நீ அவரை கூப்பிடணும். What you ought to do, do it and then call unto him. முதலாவது ஏனோக்கு என்று சொன்னால் பிரதிஷ்டை.
Enoch means consecration. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. Another meaning. அது என்ன? What is it? ஏனோக்கு என்று சொன்னால் கற்றுக்கொண்டவன் அர்த்தம். Enoch means the one who has learned. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். Consecrated people need to learn certain things. நாம இஷ்டத்துக்கு என்னத்தையா பிரதிஷ்டை பண்ணிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு எல்லாத்தையும் தோத்துட்ட கூடாது. We cannot consecrate in some or the other way as we like and then face failures. நீ சில காரியங்களை கத்துக்கணும். We need to learn certain things. பைபிள்ல கத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டிலயும் புதிய ஏற்பாட்டிலயும் ரொம்ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. Old Testament and New Testament says about many things we ought to learn. ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் மட்டும் டைம் பீயிங் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். As the time permits, let me tell a few things what a child of God need to learn. முதலாவது, First of all, இயேசு கிறிஸ்து எதை கற்றுக்கொண்டார்? what did Jesus Christ learn? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இல்ல நார்த்ல எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ்ல போய் ரொம்ப காரியங்களை கத்துக்கறாங்க. Today our children, they go to long distance, even foreign countries, and learn many things. ஆனா இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து கற்றுக்கொண்டது ஒரே ஒரு சப்ஜெக்ட். But Jesus came down from heaven to earth and learned one subject. எபிரேயர் 5:8. Hebrews 5:8. எபிரேயர் 5:8 படி, According to Hebrews 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து கற்றுக்கொண்டது கீழ்ப்படிதல். What Jesus learned in this earth is obedience. அது எப்படி கத்துக்கிட்டாரு? How did he learn it? பட்ட பாடுகளினால கற்றுக்கொண்டார். By the sufferings he learned. நாமும் இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல். Yes, one of the important thing we need to learn is obedience. இந்த கீழ்ப்படிதல்ங்கிறதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. There is no limit to obedience. மத்ததுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. Other things have a limit. ஆனா கீழ்ப்படிகிற விஷயத்துல மட்டும் லிமிட்டே கிடையாது. But for obedience there is no boundary. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? பிலிப்பியர்கள் நிருபத்துல நாம் பார்க்கும் பொழுது In Philippians we read 2:8 அவருடைய கீழ்ப்படிதல் எதுவரை இருந்தது? 2:8. How far reached his obedience? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணமும் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது மரண பரியந்தம், அடுத்து என்னது? அதாவது எது? சிலுவையின் மரண பரியந்தம், ஓட்டம் முடிகிற வரைக்கும் கீழ்ப்படிதல் தான் அதனுடைய சரியான அர்த்தம். Obedient unto death, even the death of the cross. That means until the end of our life course. அதாவது அதனுடைய தொக்கி நிக்கிற மறைஞ்சு கிடக்கிற அந்த சத்தியம் என்ன? What is the hidden truth in it? நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல, Not just when we are okay. சிலுவையை சுமக்கும் பொழுதும், Even when we bear the cross. சிலுவையில அடிபடும் பொழுதும், Even when we are crucified. வியாதி வரும் பொழுதும், Even when we suffer கடைசி நேரத்துல sickness. வியாதி படுக்கையில ஓட்டத்தை முடிக்கும் போதும், Even at the time we finish our life அந்த course. லாஸ்ட் வரைக்கும் நீ விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். Until the end be obedient to உயிர் faith. போற வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம். Until your breath departs, until the death on the cross, you need to obey. சிலுவை கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய ரத்தம் சிந்த ஆரம்பிச்சாச்சு. His blood started to be shed in Gethsemane. விலாவில குத்துனா பாருங்க, அப்பதான் ரத்தத்தினுடைய லாஸ்ட் போர்ஷன் வெளியே வருது. And his last drop of blood came when he looked unto the Father in the cross. இந்த கேப்புக்கு முழுவதுக்கும் பேரு மரண பாதை, சிலுவை பாதை. The whole of this interval is called the path of cross. ஆனா சிலுவையின் மரண பரியந்தம் அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சார். But until the death of the cross he obeyed. அதனால கல்யாணம் கட்டி 4 வருஷம் மாத்திரமல்ல, Therefore not just 4 years after கல்யாணம் கட்டி marrying. 40 வருஷம் மாத்திரமல்ல, And even not 40 years இல்ல after. ஊழியத்துக்கு வந்து 40 வருஷம் மாத்திரமல்ல, And not just 40 years after coming to the ministry. நம்முடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளணும். Until the end of our life we need to learn obedience. நம்மெல்லாம் ஒரு சிலர் சொல்றாங்க, அப்படியே குனிய அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க, தலைக்கு மேல ஏறி போயிடுவாங்க, அப்படியே மிதிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. இது உலகத்துல இந்த பழமொழிகள்லாம் சரியா இருக்கும். The people in the world may say proverbs like this, even as you keep on bending, they will do the more upon you. ஆனா தலைக்கு மேல ஏறி போகட்டுமே. But let them ride over your head. சங்கீதத்துல என்ன சொல்லி இருக்கு? What is it said in Psalm? மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். Thou hast caused men to ride over our head. தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். We crossed fire and water. ஆனா அதுக்கு பின்னாலதான் என்ன இருக்கு? But after that, 66 சங்கீதம் 12 வசனம். Psalm 66 verse 12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். உன் தலைக்கு மேல எல்லாரும் ஏறி போட்டு நீ கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே போ. ஒரு டைமுக்கு பிறகுதான் ஒரு வாசல் திறக்குது. என்னது? செழிப்பான
இடம். Let people ride over your heads, you also keep on obeying, and finally the wealthy place will be open. செங்கடலை நீ கடக்கணும். You have to cross Red Sea. வனாந்தரத்துக்குள்ள போகணும். Have to go through the wilderness. கசப்பான மாராவின் தண்ணீரை குடிக்கணும். Have to drink bitter waters of அத Marah. மதுரமாக்கணும். You have to make it sweet. பிரமாணத்தை வாங்கணும். Get the law and ordinance. அடுத்து நீ மன்னாவை புசிக்கணும். Then you have to eat manna. யோர்தானை கடக்கணும். Cross Jordan இதுக்கு also. அப்பால் தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான். And only after that, beyond it is Canaan. சிலுவைக்கு பின்னால் தான் இயேசு எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். Jesus was exalted far above all heavens after the cross. அதனால முதலாவது பிரதிஷ்டைன்னு சொல்லிட்டு நீ சும்மா இஷ்டத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு சுத்த கூடாது. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, just telling you are consecrated, don't keep on roaming, but you have to first of all lay yourself. 119 சங்கீதம் Psalm 119 71 வசனம் and verse 71. அடுத்து ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? The second chapter, a believer or servant of God need to learn. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு சில பிரமாணங்கள் வச்சிருக்காரு. As God has certain statutes அதை நம்ம கத்துக்கணும். which we need to learn. பழைய ஏற்பாட்டிலே பிரமாணம் என்றும் புதிய ஏற்பாட்டிலே உபதேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. In the Old Testament it is law or statute, in the New Testament it is doctrine. புதிய ஏற்பாட்டிலே இந்த உபதேசத்தை தான் சட்டம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. And this doctrine is called as law in the New Testament. இப்ப பாருங்க, கார் ஓட்டணும்னா சில சட்டங்களை கத்துக்கணும். As people who drive the car should learn the rule and regulation. தமிழ்நாட்டுல உனக்கு ஒரு சட்டம் தெரியாட்டாலும் லைசென்ஸ் கொடுத்து விட்டுறான். And in Tamil Nadu they give the license free of learning all these. அதனால நம்ம ஆளு குறுக்க மறுக்க இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு அலைவான். That is why our people drive in a traversing way. அவனுக்கு எதிரே எவன் வந்தா எப்படி போகணும்னே தெரியாது. They don't know how to cross, how to turn. நீங்க ஃபாரின்ல போய் ஒரு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துறீங்களா பாப்போம். And you take a driving license in foreign country. ஒவ்வொருத்தனுக்கும் 5 ட்ரிப்பாவது ஃபெயில் ஆக்கி அவனை ஒரு வழி பண்ணி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவழிக்க வச்சு பணத்தோட வெயிட் எல்லாம் தெரிஞ்ச பிறகு உயிர் மதிப்பு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு பயங்கர எக்ஸாம் வச்சு தான் இதை கொடுக்குறான், வண்டியில ஏத்துறான். It's so difficult that they finally make them to drive the vehicle only after they spend so much of money and they know the price of a living being and then do it. நானு 4-wheeler டிரைவிங் அந்த லைசென்ஸ் வாங்கும்போது நான் போகவே இல்லை. எங்க ஒரு விசுவாசி வந்து இதுல ஒரு 3 கையெழுத்து போடுங்களேன்னாரு, போட்டு கொடுத்தேன். பட்டாபுராம்லயே எனக்கு கொடுத்துட்டான். 87ல கையில கொடுத்துட்டான். For the 4-wheeler driving in the year 87, I just called for a believer and he got the signature of the officials and gave me. 2-wheelerக்கு மட்டும் நான் கிண்டில போட்டேன். Just for 2-wheeler I went to the office. அப்போ ஒரு சர்டிபிகேட் கேட்டாங்க. Where they asked for me a certificate. எனக்கு அட்ரஸ் வந்து பெண்டிகாஸ்ட்லயா உங்க ஃாதர் சீஃப்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வேணும்னா. Because they asked for me a letter from the chief pastor of the Pentecostal. நான் வந்து சென்டர் பாஸ்டர்ல ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனேன். Then I got a letter from the center pastor and went. அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. Before that the time finished. நான் விழுந்து அடிச்சு ஓடி மாடியில ஏறிட்டேன். I went rushing and went to the floor upstairs. அங்க போன உடனே அவன் 2-3 சிக்னல் காட்டி இது என்னதுன்னு கேட்டான். Where he showed 2 or 3 signals and asked what is these. நான் எங்க டிரைவிங் ஸ்கூல்ல படிச்சா தானே தெரியும். And if I had learned in the driving school I would know. நான் போன வேகத்துல மூச்சு அரைச்சிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன். இது என்னதுன்னு கேட்டான். தெரியலையே அப்படினா. எனக்கு தெரியாது, தெரியலன்னு சொன்னேன். I just went hurrying up and he asked what is this. I said I don't know. Dress பார்த்தா ரைட் ஓகே போன்னு சொல்லிட்டான். போங்கன்னு சொல்லிட்டான். And looking at my dress he just said okay you go. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. I don't know anything. ஆனா கொடுத்துறாங்க. But they give. ஆனா தாவீது சொல்றான், உபத்திரவப்பட்டேன், அது எனக்கு நல்லதா போச்சு. ஏன்னா நான் அதுல தான் எதை கத்துக்கிட்டேன், பிரமாணத்தையே கத்துக்கிட்டேன், உபதேசத்தையே கத்துக்கிட்டேன். But David says, it is good for me that I have been afflicted. There I learned the statutes or a doctrine. ஒரு சின்ன ஸ்கூலுக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கு. Even a little school has its rules and regulations. நாம கூட பாருங்க, உட்கார்றதுல கூட ஒரு ரெகுலேஷன் ரூல்ஸ் வச்சிருக்கு. We also have rules for sitting. வர்ஷிப்புக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for worship. ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for servants of God. பிரேயருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules for the prayer. எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது. A discipline, a rule for everything. பிரமாணம் இல்லன்னு சொன்னா எல்லாமே இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. Without the law everything will go in its own fancies. நீ ஃபாலோ பண்றியோ இல்லையோ ரோட்ல எல்லாம் சிக்னல் இருக்கும். Whether you follow or not there will be signals in the road. ஃபாலோ பண்றது பண்ணாதது உன்னுடைய பகுதி. It's your part to follow it or not. நான் மவுண்ட் ரோட்ல திடீர்னு காரை உள்ள விட்டுட்டேன். Suddenly I went driving in Mount Road. கவனிக்கல, பேசிக்கிட்டே வந்த ஊழியக்காரங்க எல்லாம் நான் பாட்டுக்கு உள்ள விட்டுட்டேன். We the servants of God were just speaking and I just went in. கரெக்ட்டா போலீஸ் உள்ள வந்துட்டான். Suddenly the police crossed. எல்லா வண்டியும் நிக்குது, கவனிக்கவே இல்லையா நீங்க? Did you not listen or see all that? நான் அதுக்கு பிறகு தான் நம்ம பேசிட்டே உள்ள விட்டுட்டோம்ங்கறதை யோசிச்சேன். It is after that I thought that I was not careful in this. Sorry. Then I said sorry.
அது ஒண்ணுதான் வெள்ளைக்காரன் உருப்படியா சொல்லி கொடுத்துட்டு போனது. He said that is the only thing that Englishman taught you. அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்ணாலும் கடைசியா என்ன சொல்லிடுவீங்க? சாரி. He taught you, therefore finally doing all nonsense you will say sorry. திடீர்னு எனக்கு அவன் இப்படி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பும் வரல. ஏன்னா அவன் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கான். அதனால நான் திரும்பவும் நமக்கு இதே பழக்கமா சாரின்னு சொன்னேன். When he was in tension, because he was in tension, he again asked me, I said sorry. சிக்னல் விழுந்த வர போங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. He said after the signal is on, you go. எதுக்கு இதை சொல்றேன்னா, why I say this is, அந்த பிரமாணத்தை நம்ம மீறும் பொழுது இன்னொருத்த குறுக்க வந்துட்டானா என்னது? ஆக்சிடென்ட். When we transgress the law, if another man comes in, we face accident. அதே போல புருஷனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. So is it a law for a man, மனைவிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, law for a wife, பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, law for children, ஊழியர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, and law for servants of God. சரியான பிரமாணத்தின்படி போய்ட்டா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. If we go rightly according to the law, there will be no problem. அதனால தான் பாஸ்டர் டியூ போஸ்டிங் வந்த உடனே சொன்ன வார்த்தை. That is why these are the words of Pastor T.U. இந்த Thomas. சபையில பரிசுத்தவான்கள் ஜெபிச்சு வசனத்தின் அடிப்படையில என்ன பிரமாணம் ஊழியக்காரனுக்கு வச்சிருக்காங்களோ அந்த பிரமாணத்தை கரெக்டா ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்னா ஒரு காலத்திலயும் ஊழியக்காரனும் விட மாட்டான், விசுவாசியும் விழுந்து போக மாட்டான். If a man would exactly follow the rules and regulations which our saints have ordered, being seated in the presence of God, no man will ever fall. அதனால தான் பிரமாணத்தை கத்துக்கணும். Therefore learn the law. பிரமாணத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவும். If you learn the law, then it will be helpful for you in all situations. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, Turning to Matthew 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இரக்கத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். Learn mercy. கர்த்தர் இரக்கத்தை விரும்புகிறார். As God desires mercy. அதை நான் விரும்புகிறேன் என்பதை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். And you go and learn, I will have mercy. ஏனென்றால் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Because blessed are the merciful. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். For they shall obtain mercy. ஒரு தேவனுடைய பிள்ளை இரக்கம் உள்ளவனா இருக்கணும். A child of God need to be merciful. எப்பவுமே கடினமாக இருந்து பழகிர கூடாது. Don't habituate being hard. ஒரு சிலர்லாம் ரொம்ப எப்பவுமே ரஃபாவே இருப்பாங்க. Some people are always rough. ரஃபா இருக்கிறது தவறு நான் சொல்ல வரல. I don't say being rough is wrong. அதுல தெய்வீகம் போயிர கூடாது. But divinity should not go off. பரிசுத்தம் போயிர கூடாது. Holiness should not be gone. அதுல உன்னுடைய விசுவாசம் அடிபட்டற கூடாது. Your faith should not be stricken. நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படினு சொல்லிட்டு நீ உன்னுடைய பரிசுத்தத்தையும் தெய்வீகத்தையும் விட்டுட்டேனா முடிஞ்சு போச்சு. Saying that you are straightforward, if you forsake your holiness and divinity, it is all gone. இரக்க சுபாவம் நமக்கு தேவை. We need to be merciful. தேவன் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர். God is merciful and compassionate. அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் இப்ப உட்கார்ந்திருக்கிறோம். It is because we have his mercy we are here. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாது? முடிவில்ல. There is no end for his mercies. அப்படினால அந்த இரக்கத்துல தான் நம்ம அந்த இரக்கத்தின் பேசிஸ்ல தான் நம்மெல்லாம் உட்கார்ந்திருக்கோம். Therefore it is on the basis of his mercy that we are seated here. ஒரு சிலருக்கு சில வேலைகளை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்காது, படிப்பு இருக்காது, அறிவு இருக்காது, இப்படி பல தகுதியின்மைகள் இருக்கும். Some will not at all being fit or qualified to have certain things to be done. ஆனா அவங்களுக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. But they will be given the job. ஏனா? Why? அவங்க அப்பா வேலை பார்த்தாரு, அவர் வேலை செய்யும்போது செத்துட்டாரு. அதுக்கு பதிலா கொடுக்கிற வேலைக்கு பேர் என்னது? கருணை அடிப்படையில். His father worked in this spot, finally he has passed away, therefore his son gets the job on the basis of the mercy. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it not? இல்ல அந்த வைஃப் அந்த வேலையை பெத்துக்குவாங்க. Or the wife will receive the job. அந்த வைஃப்க்கு படிப்பே இருக்காது. And the wife will have no qualification, இவர் education. நல்ல ஒரு தாலுகா ஆபீஸ்ல பெரிய வேலையில இருப்பாரு. பட் வைஃப் சாதாரண படிப்பு அந்த சகோதரனோட வாழ்ந்தாங்க. அவர் செத்து போயிட்டா இந்த சகோதரிக்கு தாலுகா ஆபீஸ்ல ஏதாவது ஒரு அட்டெண்டர் வேலை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஆனா புருஷன் செத்துட்டாரு, அந்த கருணை அடிப்படை. அதுபோல நமக்கெல்லாம் கருணை அடிப்படையில தான் எது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல எங்களுடைய தகுதிக்கு தான் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. Likewise, as it in the government jobs, even so we are also given this precious privilege only by the mercy of God. கருணை அடிப்படையில தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. As we got salvation by his mercy. அதனால தான் பைபிள் சொல்லி இருக்கிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவே. That is why it is said in the word of God, by grace are ye saved. It is not of you, but it is the gift of God. அதுபோல நாமும் இரக்கமுள்ளவர்களா இருக்கோம். Therefore we ought to be merciful. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு
கடன் கொடுக்கறான். He that lendeth unto the poor giveth கர்த்தர் debt அவனுக்கு to the அதை Lord, திரும்ப கொடுப்பார். and the Lord will give him back. இரக்கமுள்ளவர்களா இருங்க. Therefore be merciful, இதயத்தில் ஈரமுள்ளவர்களா இருங்கள். and let us have moisture in your heart. கொஞ்சமாவது ஏழைகளுக்கு உதவி செய்யணும். And you can give alms to the poor. முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். Give alms to those who cannot. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். Help those who are needy. இயலாதவர்களுக்கு உதவி செய்யணும். And help those who are maimed. எவ்வளவோ பேர் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. Many people are helpless. நாம போய் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். We need to show mercy. அங்க உட்கார்ந்துட்டு நம்ம என்னத்தையா சட்டம் பேசிக்கிட்டு சத்தியம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. Don't speak the law and keep arguing. இரக்கம் என்பது சட்டம் சத்தியம் அனைத்தையும் தாண்டி போய் உதவி செய்வது. Mercy will help crossing law and judgment. ஒழுங்கா இருந்தா ஏன் அடிபடுறான் கிடக்கட்டும் அப்படின்ட்டு பேர். உன் பிள்ளை வந்து ரூல்ஸ் மாறி போய் எங்கேயோ அடிபட்டு ரோட்ல கிடக்குறான், நீங்க என்ன செய்வீங்க? இப்படி போனா இப்படித்தான் அடிபடணும் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டு போவோம். If your child has faced the accident because he has crossed the law, will you just leave him and go? அப்ப மட்டும் இரக்கம் பாசம் அன்பு எல்லாம் ஓடி வந்துருது இல்லையா? But that time you will have your affection and love rushing up. நம்ம பாஸ்டர்ஸ் கேரளால போன ஒரு கார் வந்து ஒரு லாரி லாஸ்டா அப்படி டர்ன் பண்ணும்போது லைட்டா தட்டிட்டான். Our pastors went to Kerala where their car was hit by a lorry lightly. லாரி தட்டினது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. Whether he knows or not, we don't know. அவன் லாஸ்ட்ல டர்ன் பண்ணும்போது அவனுடைய பேக் சைடு வந்து நம்முடைய பாஸ்டரோட கார் லைட்டா தட்டிடுச்சு. When he was turning the road, it hit our pastor's car lightly. கார் கீழ போயிடுச்சு. மலையில இருந்து கீழ போயிடுச்சு. The car went down from the mount. யாரும் கவனிக்கல. Nobody paid attention. அது போயிடுச்சு, கீழ விழுந்து நொறுங்கி போற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. It went down to be crushed. யாரும் பார்க்கல. Nobody looked at it. பட் இந்த மலையில இந்த ஒரு பெண்ட் வந்து அடுத்த பெண்ட் அப்படி வரும். In that mount there were so many bends here and there. அங்க ஒருத்தன் பார்த்தான். There one man saw it. அவன் சொன்னா ஒரு கார் வந்து கீழ விழுந்தத பார்த்தோம் அப்படினு அவன் இன்ஃபார்ம் கொடுத்தான். And that man said we saw a car falling down. கட்டப்பன பாஸ்டர் போனதான கார். Kattapana pastor went. கட்டப்பன கன்வென்ஷனுக்கு போனதான ஒரு கார். And this was a car which went to Kattapana convention. அப்படி அவன் சொல்லாம போயிருந்தானே என்ன நடக்கும்? Had he not said, what would have happened? அவனா கடக்கறான் போன்னு சொல்லிட்டு போனானா அவங்க எல்லாம் செத்து தான் போவாங்க. Had he went on his way, then they would have all passed away. நமக்கு இரக்கம் இருக்கா? Do we have mercy in our life? அப்படினா உங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. If it be so, be merciful to your parents. உங்க சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. Be merciful to your siblings. உங்க மாமனார் மாமியாருக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. Be merciful to your in-laws. அப்படிதானே? Is it not? ரோட்ல போறவனுக்கு உதவி செய்யறதை விட முதல்ல எதை தொடங்க? எங்க தொடங்க? வீட்டில் தொடங்க. More than helping those people in the streets, first begin it to your house. முதல்ல உங்க வீட்ல தொடங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He that hateth his brother whom he hath seen, how can he love God whom he hath முதல்ல not seen? ஒப்புரவாகுதல், அன்பு, பாசம் இதெல்லாம் உங்க வீட்லயே கொண்டு வா. First bring about reconciliation, love and affection in your family. நீங்க இந்த இரக்கத்தை அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு முதல்ல போய் இரக்கத்தை கத்துக்க. That is why Jesus said first learn mercy. இரக்கத்தின் அர்த்தம் என்னங்கறத கத்துக்க. Learn what is the meaning of mercy. அப்படியானால் உனக்கு இரக்கம் கிடைக்கும். Then you will receive mercy. மத்தேயு 11:29. Matthew 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியது சாந்தம் மனத்தாழ்மை. Next thing you have to learn is meekness and lowliness. கத்தி கூச்சல் போட்டு ஒரு கலட்டா பண்ணிர கூடாது. And don't make a loud quarrel or shout and scream. சாந்தம் என்பது ஒரு அலங்காரம். But meekness is an adorning. அப்படிதான் பேதுருல சொல்லி இருக்கிறார். That's what said in Peter. சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. But let be this be the adorning which is the meek and quiet spirit, the hidden man of the heart. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். Blessed are the meek, for they shall inherit the earth. நமக்கு தேவை சாந்தம். What we need is meekness. சில நேரத்துல நீங்க அமைதியா இருந்துட்டீங்கனாலே நீங்க ஜெயிச்சிடுவீங்க. If you are meek or if you are silent in certain things, you will prevail. அதனால தான் சில இடத்துல ஒரு இடத்துல பைபிள்ல சொல்லி இருக்கிறது புத்திமான்கள் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்க கடவுள். That is why even in the Bible it is said, let the wise keep or hold their peace. பேசாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன்னா சாந்தமா இருந்துட்டேன்னா போதும். If you hold your peace, if you are meek, it is enough. தீ வைக்காமலே நீ பாயில ஏற கூடாது. சூடாக அடுப்புல வச்சு சூடு பண்ணதானே கொதிக்கும், நீ சும்மாவே கொதிச்சிடுறிய. And you are just boiling up even before it is kept in the fire. கொஞ்சம் அமைதியா இரு. Try to be silent. கர்த்தர் செய்யட்டும். Then may the Lord work. கர்த்தர் பேசட்டும். May the Lord speak. கர்த்தர் யுத்தத்தை தொடங்கட்டும். May the Lord fight the battle. நீ அமைதியா இரு. Be still. சும்மா இருப்பதே உங்களுடைய பலன்.
And to be still is your strength. இப்படிதான பைபிள் சொல்லி இருக்கிறது. Is it not said in the word of சும்மா God? இருப்பதுதான் உங்களுக்கு பலன். Your stillness is your சில strength. இடத்துல நீங்க சாந்தமா இருந்து பாருங்க, சக்சஸ் ஆயிடும். Try to be meek in certain points, you will have success. இணங்குதல் பெரிய குற்றத்தையும் அமர்த்தி போடும். Pacifying will even pacify great faults. அதை நீங்க கத்துக்கணும். Understand that. அடுத்ததாக மனது தாழ்மையை கத்துக்கொள்ளுங்க. Nextly, lowliness or humility. ஒரு தேவனுடைய பிள்ளை மனத்தாழ்மையா இருக்கணும். A child of God should be lowly in mind. தாழ்மையினுடைய பூரணம் தான் மனத்தாழ்மை. Lowliness in mind is the perfection of humility. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் மனசளவுல தன்னை தாழ்த்திக்கிட்டு தான் ஒரு பெரிய ஆள் இல்ல, நம்ம ஒண்ணுமே இல்ல, தேவனுடைய கிருபை தயவு இப்படியே நின்னுட்டான்னா கடைசி வரைக்கும் போயிடுவான். A child of God, if he humbles himself ever, then he will reach his destiny. இன்னும் ரொம்ப இருக்கு, நான் அதை க்ளோஸ் பண்றேன். Lots are there, but I want to wind up. ஒன்று, அவன் பிரதிஷ்டை உள்ளவன். One, he is consecrated. இரண்டாவது, கற்றுக்கொண்டவன். Second, a man who is taught. அவன் அங்க உட்கார்ந்து கத்துக்கிட்டான். He learned. அதெல்லாம் யார்ட்ட கத்துக்கிட்டானா? From where did he learn? யார்ட்ட கத்துக்கிட்டான்? From where did he learn? அவன் மனைவி சொல்லி கொடுத்தாளா? Did his wife teach? இல்ல ஆதாம் சொல்லி கொடுத்தாரா? Or Adam taught him? ஆதாம் போய் கீழ்ப்படிதல சொல்லி கொடுக்க முடியுமா? ஏன்னா ஏற்கனவே அவர் ஃபெயில் ஆனவர். Can Adam teach obedience? He has already failed in that subject. அவர் பிரமாணத்தை சொல்லி கொடுக்க முடியாது. Can he teach the law? ஏன்னா அவர் பிரமாணத்தை கீழ்ப்படியாம பிரமாணத்தை மீறி அடிபட்டாள். He has already transgressed the law and has been in failure. அவர் சொல்ல முடியாது. Therefore he cannot teach. அவர் சாந்தத்தையோ மனத்தாழ்மையோ சொல்ல முடியாது. ஏன்னா நீ தேவனை போல மாறுவேன்னா உடனே டக்குன்னு பெருமையில ஆசைப்பட்டு தான் வாங்கி பூசிச்சது. He cannot teach of meekness and lowliness because he was proud when he was said you will become like God. ஆனா ஏனோக்கு பிறக்கும்போது யார் இருக்கறா உயிரோடு? ஆதாம் உயிரோட தான் இருக்காரு. But Enoch, when he was born, Adam was alive. ஏனோக்கு பிறக்கும்போது When Enoch was born, ஆதாமுக்கு 622 வயசு. Adam was 622 years old. ஏனோக்குனுடைய 308வது வயசுல தான் ஆதாம் சாவுறாரு. When Enoch was 308, Adam died. அப்ப யார்ட்ட இவன் கத்துக்கிட்டான்? Therefore from where did he learn then? அதுதான் முக்கியம். It is very important. இதெல்லாம் கத்துக்கிட்டது யார்ட்ட? From where did Enoch learn all this? தேவனிடத்தில் கற்றுக்கொண்டான். From God. நீங்க வாசிச்சு பாருங்க. Read. அவன் 300 வருஷம் அவன் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். He was a man who walked with God for 300 years. ஒரு வருஷம் போனாலே நம்ம எல்லாம் ஆதி நிலவரம் போயிருச்சுன்னு சாட்சி சொல்றான். Even with நான் ஆதி நிலவரத்துக்கு நான் திரும்பி வர வேண்டும். ஒரு வருஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ள நீ ஆதி ஆயிட்ட நீ. Even within a year we would testify saying God should restore me to the first state. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Genesis 5:22. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 300 வருஷம் ஆண்டவரோடு நடந்த பின்மாற்றம் இல்லாத ஒரு விசுவாசி. A believer with no backsliding for 300 years. 300 வருஷம் ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்துல அப்படியே ஸ்டாண்ட் பண்ண ஒரு மனுஷன். He a man who abode steadfast in his communion with God 300 years. இன்னைக்கு இருக்கிற ஜெப வாழ்வு நாளைக்கு இல்ல. And today's prayer life we don't have tomorrow. இன்னைக்கு இருக்கிற பிரதிஷ்டை நமக்கு நாளைக்கு இல்ல. Today's consecration we don't keep it tomorrow. ஆனா 300 வருஷம் தேவனோடு டெய்லி நடந்துட்டே இருந்தான். But he walked with God 300 long years. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God. சஞ்சரித்தலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. Two meaning for this walking. ஒன்று நடத்தல், மற்றொன்று வசித்தல். One walking, other abiding. ஆண்டவரோடு வசிக்கிற ஒரு வாழ்க்கை. A life of abiding with God. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. A life of walking with God. எத்தனை வருஷம்? How many years? 65 வருஷம் ஆண்டவரோடு நடக்கல. ஏனா அவனுக்கு மொத்த வயசு 365. 65 years. His total lifespan was 365. 65 years he did not walk with God. 65 வயசுல அவன் மெத்துசலாவை பெறுகிறான். But he begat Methuselah when he was 65. அதுக்கு பிறகு 300 வருஷம் உயிரோடு இருந்தான். After that 300 years he was alive. இந்த 300 வருஷமும் இவன் ஆண்டவரோடு தான் இருந்தான். All these 300 years he walked with God. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. ஆண்டவரோடு இப்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? How would this life of walking with God? ஆண்டவரோடு வசித்தான், ஆண்டவரோடு நடந்தான். He lived abode with God and walked with God. அதனால இவன் கத்துக்கிட்டதெல்லாம் யார்ட்ட கத்துக்கிட்டதே? தெய்வத்திட்ட கற்றுக்கொண்டான். Therefore all that he learned was from God. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டான். Being in the presence of God he learned it. பிரமாணத்தை கற்றுக்கொண்டான். He came to the meeting. பிரமாணத்தை கற்றுக்கொண்டான். He came and learned the law. அடுத்ததாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான். Learned obedience. இரக்கத்தை கற்றுக்கொண்டான். Learned mercy. சாந்தத்தை கற்றுக்கொண்டான். Learned meekness. மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டான். Learned lowliness of mind. அதனால இயேசு சொல்றார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளு. Jesus says come and learn of me. அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அதுக்கு காரணம்
மூணாவது பாயிண்ட் தேவனோடு நடத்தல், தேவனோடு வசித்தல். Therefore we ought to learn certain things for that. The third point is walking with God, abiding with God. ஒன்னு பிரதிஷ்டை, One consecration. இரண்டாவது கற்றுக்கொள்ளுதல், Two, learning. மூன்றாவது தேவனோடு வசித்தல், தேவனோடு நடத்தல். Thirdly, abiding and walking with God. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. Not 1 or 2 days. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு 300 வருஷம் நீடித்தது. His friendship with God abode for 300 years. 300 வருஷம் நம்ம எப்படி 300 வருஷம் நமக்கு கிடைக்காது. 300 years we won't get. ஒரு 10 வருஷம் கிடைக்கலாம், 30 வருஷம் கிடைக்கலாம், 40 வருஷம் கிடைக்கலாம். Maybe 10 or 20 or 30 years. இதுல ஒரு நாள் கூட அவன் ஆண்டவரோடு வசிக்காம ஆண்டவரோடு நடக்காம இருந்ததே கிடையாது. But even a single day he did not refrain, he did not stay back from God. அது ஒருத்தர் புக்ல சும்மா அவர் கற்பனை எழுதி இருக்கிறார். A man has written in his imagination. சாயங்காலம் வந்த உடனே ஆண்டவர் வந்துருவாராம். When he comes in the evening, God will come. இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிரது? மணிக்கணக்கா போயிடுறது. Both of them asked together will walk and go away. அப்படிதான் அந்த நாட்களிலே ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை பயிற்சித்தான். Isaac also trained his life that way. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. Is it not like that in the word of God? சாயங்காலமான பொழுது ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாக வெளியே போய் விட்டான். When it was eventide, Isaac went out to the field for meditation. ஆடு மாடு எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டு தேவனோடு போய் வெளியில உட்கார்றது. He kept away his livestock and went to be with God. 300 வருஷம். 300 years. எப்படி வாழ்ந்தான்? How did he do it? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல கசப்பு, துக்கம், வேண்டாம், முறைத்தல், இழுத்தல், அடித்தல், தள்ளுதல் ஒண்ணுமே கிடையாது. There was no pushing, pulling, hatred, variableness in that friendship. இப்ப நமக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் திடீர்னு இப்படி போவான், ஒருத்தன் இப்படி போவான், நம்ம டிசைன் மாறுவோம். ஊழியக்காரங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளே அப்படிதான். இன்னைக்கு விசுவாசி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒரே பாயில வந்து உட்காருவாங்க. பிச்சுக்கு சின்ன இவன் 7வது பாய்க்கு போயிடுவான். If today we see how the people of God are behaving when they are 2 or 3 or 4 together, if they like each other, they will sit together or else they will be very distant. ராபோஜனம்னா வரிசையா வந்து உட்கார்ந்துவாங்க. In the communion service they will sit in line. அடுத்த ராபோஜனத்துக்குள்ள பிரிஞ்சிருச்சுனா இவர் இந்த லைன்லயே இருக்கான். இயேசுவே இவன் இந்த லைன்ல வந்துறவே கூடாது சாமி அப்படினு அடுத்த லைனுக்கு ஓடிடும். But before the next communion, if they are divided, he will pray saying, God, he should not be in this line. இப்படி நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா எந்த பரலோகத்துக்கு போறது? Doing like this, how can we go to heaven? 300 வருஷம். 300 years. மழையானாலும் வெயிலானாலும், Suns or rain, பாடுகளோ வேதனையோ, pain or suffering, பலவீனமோ சுகவீனமோ, weakness or discomfort, அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். he walked with God. தேவனோடு வசித்துக் கொண்டிருந்தான். He abode with God. அதாங்க அவனுடைய வாழ்க்கையில அவனை கர்த்தர் நேசிச்சதுக்கும் அவரை நேசிச்சதுக்கும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். Therefore his love with God and God's love with him was very close. இவனால அவரை பார்க்காம இருக்க முடியாது, அவரால பரலோகத்துல இவனை பார்க்காம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. He cannot be without seeing God in heaven, and while God cannot be in heaven without seeing him. அப்படி ஒரு ஐக்கியம் தேவனோடு இவனுக்கு இருந்துச்சே. As such a strong relationship with God he had. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think over. நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் தள்ளினாரு. அவர் யார் கூட போய் சஞ்சரிக்க போயிட்டான்? காட்டு மிருகங்களோட சஞ்சரிக்க போயிட்டான். The Lord cast down Nebuchadnezzar and he went to abode with the beasts of the field. கழுதையோடு, மாடோடு, சிங்கத்தோடு, புலியோடு, ஆடோடு, மாடோடு சஞ்சரிக்க போயிட்டான். ஆனா இவன் அப்படி அல்ல, ஒரேதான் தேவனோடு சஞ்சரித்தான். He went to abide with the wild beasts, but this man he walked with God. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். He obeyed whatever God said. அவ்வளவு அந்த அளவு அவன் ஆண்டவரோடு கத்துக்கிட்டு ஆண்டவரோடு நடந்த மனுஷன். In such a close way he learned of God and walked with God. ஆண்டவர் அவனை அதிகமா நேசிச்சார், அவனும் அதிகமா நேசிச்சான். And God too loved him much. அதுக்காக அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லையா? Therefore had he not wife and children? எல்லாம் இருக்கு. He had. அவனுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. He had problems. அவனுக்கும் தேவைகள் இருந்தது. He had needs. அவனுக்கும் சரீரத்துல பலவீனங்கள் இருந்தது. He had weakness. அவனை குறித்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. He had expectations. ஆனா இது தனி ட்ராக், அடுத்து தெய்வீகம் தனி ட்ராக். But divinity went on in a separate unique track. அவன் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை கொஞ்சம் கூட அவன் விட்டுவிடல. He did not refrain from his fellowship with God. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does Bible say? அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். He walked with God for 300 years and begat sons and daughters. நான் இத வச்சு தான் அவன் குடும்பஸ்தன் விசுவாசின்னு சொன்னேன். And it is with this I said he is a family man. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது In another sense, அவன் தேவனோடு சஞ்சரித்து குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான் சொல்லுகிறது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதை காண்பிக்கிறது. he walked with God and begat sons and daughters. It shows gaining of souls. நான்காவது,
Fourthly, குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தல். begetting sons and பவுல் daughters. இதை குறித்து பேசும் பொழுது So Saint Paul speaks about it. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்த இந்த ஆள் என்று ஒரு ஆளை சொல்லுகிறார். About one person he says, I have begotten him of the நான் gospel. சிறைச்சாலையில் சுவிசேஷத்தினால் ஒருவனை பெற்றெடுத்தேன். I have begotten one by the gospel in the prison. இது மனித உறவில் அல்ல, தெய்வீக உறவில் கிடைத்த ஆத்துமாக்கள். This is not a human relationship, but the souls through divine relationship. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். மனைவியோடு அல்ல, தேவனோடு தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள ஒரு ஆத்துமாக்களை சந்தித்து பிறப்பிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. Genesis 5 says he walked with God and not with his wife and begat sons and daughters. It means he had a divine relationship and மூலமா ஒரு begat. ஆத்துமா வந்திருக்கா சபைக்கு? Have you one soul through the church, through you? ஒரு ஆளு. Through you one. அப்படி நான் திருப்புறேன். உன் மூலமா ஒருத்தனாவது சபையை விட்டு துரத்தி விட்டுருக்கியா? Have you cast away at least one from you, through you in the church? அது ரொம்ப பேர் இருக்காங்க. For this many are there. போட்டிக்கு வந்தவன் எனக்கு எதிர்த்து நின்னவனெல்லாம் நான் ஜெபிச்சே ஓய்த்து விட்டேன். யாரை ஜெபிச்சு ஓய்க்கிறது? சத்ருவையா விசுவாசியவா ஊழியக்காரனா? I have prayed and made extent those people who are against me and competing me. தயவு செய்து நீங்க தவறான பாதையில போயிராதீங்க. Don't head on in a wrong path. ஆத்துமாக்களை அழிந்து போகிற உலக பொருள்னாலே ஆத்துமாக்களை சிநேகிதரை சம்பாதியுங்கள். But earn friends by mammon of unrighteousness. ஆத்துமாக்கள் உங்களுக்கு வேணும். You need souls. பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. That you might have people to accept you in heaven. நீங்க ஆத்துமாக்களை சந்திங்க. Gain and meet souls. இயேசுவை பத்தி சொல்லுங்க. Say about Jesus. இயேசுவை பத்தி பேசுங்க. Speak about him. முடிந்தா இயேசுவை வெளிப்படுத்துங்க. If you can reveal Jesus. நீ பைபிள் கொடுக்க வேண்டாம், நீயே ஒரு பைபிளா நிருபமாய் மாறலாம். If you cannot give the Bible, at least you turn to be a Bible. உன்னை பார்த்து அவன் படிக்கட்டும். And let him learn from you. உன்னை பார்த்து படிக்கிற அளவுல உன் வாழ்க்கை இருக்கா பக்கத்து வீட்ல? Is your life so that they may learn from you? உனக்கு குடும்பத்தை நடத்த தெரியுதா? Do you know what is happening in the family? பிள்ளைகளை நடத்த தெரியுதா? What is happening in the children? மனைவியை மேனேஜ் பண்ண தெரியுதா? Know what is happening with the wife? புருஷனோடு ஒருமித்து பயணப்பட முடியுதா? Can you lead a life with your husband? அவன் தேவனோடு 300 வருஷம் நடந்தான். But அவன் குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்தான். he walked with God 300 years and begat sons and daughters. நம்ம எல்லாம் ஆத்தும ஆதாய ஊழியம் செஞ்சோம்னா இந்த இடம்லாம் காணாது. If you do the ministry of gaining souls, this place will not be enough. நம்ம இப்ப அந்த ட்ராக்ல இல்ல. But we are never more in that track. நாம எல்லாம் மலடிகளாக மாறிவிட்டோம். We are all become barren. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவளா நாம் இல்ல. We are not the ones who gain souls. அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவை நாடுகிற ஒரு காலமாய் மாறிவிட்டது. This is the time when everyone seek for their own in their own place. சண்டே இவ்வளவு பேர் வராங்களே. Sunday so many people come. யாராவது போய் ஒரு விசுவாசி நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறானா கேளுங்க. Is there any believer going and inquiring from where are you coming? ஒரு 10 பேர் அப்படி செய்றாங்கன்னு விசுவாசிக்கிறேன். I believe at least 10 are doing this. மத்தவங்க எல்லாம் ஆமென் அப்படினா போதும் சாரலன்னு லைன்ல நின்றுவாங்க. But others just run. நான் தப்புன்னு சொல்லல. Stand in the queue when amen is said. It's not wrong. நான் போய் சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்க இளைஞர் அதுக்காக ஓடி போய்டாதீங்க. I don't say going and eating is wrong. Don't run away for that. ஒரு ஆத்மாவை வரவேற்று பாருங்க. You try to invite or welcome the souls. நீங்க எங்க இருந்து வரீங்க? From where are you coming? ஜஸ்ட் ஒரு fellowship வச்சுக்கங்க. Just a fellowship. ஒருத்தன் சொன்னா, ஒரு விசுவாசி சொன்னாரு, One believer said, 8 மாசம் இந்த சபைக்கு வந்தேன், ஒரு ஊழியக்காரனை நீ யாருன்னு கேட்கல, ஒரு விசுவாசி நீ யாருன்னு கேட்கவே இல்லை. 8 months I came to this church, not a believer, not a servant of God asked from where you are coming. ஆமென் போட்ட உடனே இந்த சந்திலயும் அந்த சந்திலயும் ஒரு டீம் ஓடி போயிருது. Soon after the army, people are running through this and that corner. எங்க டீம் ஒரே போக்குல உள்ள போயிரும். And our team, they just run away in one. இங்க ஒரு 4-5 விசுவாசி யாரையாவது விசாரிப்பாங்க, மத்ததெல்லாம் அங்க லைன்ல நின்றுவாங்க. And maybe 4 or 5 believers may inquire. அந்த புது ஆளுங்க யாரை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், யார்கிட்ட ஜெபிக்க சொல்லணும், எங்க போகணும்னு தெரியாம அப்படி சாப்பிடுறதுக்கும் வெக்கப்பட்டு அங்க போனா சாப்பாடுல எப்படி நம்ம நிக்கலாமா நிக்க கூடாது ஒண்ணுமே புரியாம தடுமாறா. The new souls, they stumble where to go, to whom to pray, and they don't know where they have to go and eat also. அதுல போய் அங்க நின்னுகிட்டு எனக்கு சாம்பார் ஊத்தல, சாம்பார் சோத்தை ஏன் கொட்டினா, அங்க சண்டை போடுறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு, இங்க எவனையாவது கூப்பிட்டு விசாரியா. Our people, even they pick up a quarrel in that queue of giving food. Now you come and welcome the new souls. நான் சொல்றது தப்பா? Am I wrong? என்னுடைய பாலிசி கொஞ்சம் விகற்பமானது, வித்தியாசமானதா இருக்கும், ஆனா கரெக்டா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். My policy may be quite surprising, but I think it is correct. தமிழ்ல சொல்லுவான். In Tamil they say, வந்த மாட்டை கட்டுறது இல்ல, போன மாட்டை தேடுறது இல்ல. they don't muzzle the ox that comes in, nor search for the ox that goes சொல்வதுக்கு out. வந்த மாடை கட்டுறது இல்ல, ஒன்னு காணாம போச்சுன்னா அது என்ன செய்யறது இல்ல, தேடுறது இல்ல. அதனாலதான் எரேமியாவுல எசேக்கியேல் எல்லாம் சொல்லி இருக்கு,
மேய்ப்பர்களுக்கு உங்களுக்கு ஐயோ காணாமல் போனதை தேடவில்லை, நசல் கொண்டதை தேடவில்லை. ஆண்டவர் பயங்கரமா பேசுறார். That is why in Jeremiah and Ezekiel the Lord speaks saying, you have not sought for the lost ones, those which are weak and sick. வந்த இங்க நீ போய் ஒரு ஊழியமும் செய்யல, விடு. வந்துட்டால, உள்ள வந்துட்டால, அவனையாவது கேட்ச் பண்ணு. You are not going and doing in the outside ministry, but at least you catch those people who are coming in. யாருங்க நீங்க எங்க இருந்து வரீங்க? From where are you coming? அவனே அவன் சொல்வான் நான் இங்க இருந்து வந்தேன். And he will say, I am come from this place. தெரியுமா பாஸ்டர், தெரியுமா? Do you know pastor? ஜெபம் பண்றீங்களா? Had you prayed? இல்ல நான் எனக்கு தெரியும். Then they will say, I know. வாங்க சாப்பிடலாம். Then come and eat. அவங்களுக்கு போய் அழகா ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கி கொடுத்து கொஞ்சம் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கலாம். You can get them a plate of rice and then introduce them. நான் இத சொல்லி கொடுத்தா, if I teach you this, அவனை கொண்டு போய் கொஞ்ச நாள் பழகிட்டு அவன்ட்ட கடன் வாங்கிடுவான். then they will habituate with that person and get debts from that person. அவன் திசை தெரியாம ஓடிடுவான். Then he will run away, flee away. இதனாலேயே தான் நாங்க இத சொல்லி கொடுத்தா அவன் இப்படி போறான், அப்படி சொல்லி கொடுத்தா இப்படி வரான். That is why if we teach this, people are doing that way, and if we teach the other way, they are going away. தேவனோடு நடக்கணும். But learn to walk with God. அப்ப உனக்கு ஆத்துமாக்கள் கிடைப்பார்கள். Then you will get souls. அடுத்து யூதாவுல நாம் 14-15 வசனங்களை பார்க்கும்போது, nextly in Jude verses 14-15, அவன் ஒரு தீர்க்கதரிசி. he was a prophet. அவனை பத்தி ரொம்ப பைபிள் இல்ல, 1 or 2 words தான் அது அழகா சொல்லி இருக்கிறது. 1000 பரிசுத்தவான்களோடு இயேசு வருகிறார் என்று வாசிங்க. 15 15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவன் ஒரு தீர்க்கதரிசி, வருகையை பற்றி தெளிவான அறிவு உள்ள ஒரு ஆள். A prophet who had a clear knowledge about the coming of the Lord. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த கதையை சொல்லிட்டு இருக்கான். Many thousands of years ago he told this word. அப்ப நமக்கு வருகையை பற்றி உள்ள என்ன அறிவு இருக்கு? Be it so, what knowledge do we have about the coming of the Lord? வருகையை பற்றி நமக்குள்ள தரிசனம் என்ன? What is our vision about his coming? அவன் முன்னறிவித்தான். He prophesied. இயேசு வர்றாருன்னு அப்பமே சொல்லிக்கிட்டே இருந்தான். Even then he prophesied Jesus is coming. நீ ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா சமயம் வாய்ச்சாலும் சரி வாய்க்காட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். If you are a child of God, in season and out of season you need to say the word of God. அடுத்த டைம் இல்ல, அதனால நான் ஃபாஸ்டா போறேன். Therefore I go fast, no time. எபிரேயர் 11:4-5 திரும்பி வரும் பொழுது, coming back to Hebrews 11:4, அவன் ஒரு சாட்சி பெற்றான். verse 5, he had received a testimony. விசுவாசியிலிருந்து சாட்சி வாங்கினவன் அல்ல. Not just from the believer. இல்ல ஊழியக்காரன்றது சாட்சி வாங்கினவன் அல்ல. Not from the servants of God. அவன் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். But he received the witness from God. அவனுடைய சாட்சி. அதனால தான் யோபு சொல்றாரு, எனக்கு சாட்சி பகருகிறவர் எங்க இருக்காரு? உன்னதங்கள்ல இருக்கிறார். That is why Job says, he that testifieth is in the heavens. என்னைய பத்தி தெய்வம் சாட்சி சொல்லணும். God should testify about you and me. உன்னைய பத்தி மத்தவங்க என்ன சாட்சி சொல்வாங்க? What will others testify? சொல்லுங்க. உன்னைய பத்தி மத்தவங்க என்ன சொல்வான்? What will others testify about you? சண்டை போடுறவன், quarrelsome, எதிர்த்து பேசுறவன், one who reviles, மனைவி அடிக்கிறவன், it's the wife, குடும்பத்தை பிரிச்சு என்னெல்லாமோ சொல்லுவான். வரிசையா நீ என்னெல்லாம் பண்ணியோ சேட்டைகள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். all your naughtiness they may testify, எல்லாம் சொல்லுவான். they may do it. ஆனா உன்னை பத்தி மற்றவங்க என்ன சாட்சி சொல்லணும்? But what should others testify about? தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். God himself should testify. அப்படி ஒரு விசுவாசி உன்னை குறித்து சாட்சி சொல்லணும்னா, if a believer should testify about you, 3 காரியத்துல உனக்கு சாட்சி சொல்லணும். அவங்க you need to be a life of testimony in 3 things. ஒன்று, நீ சத்தியத்துல சாட்சி பெற்றவனா இருக்கணும். One, you should be witnessing truths. 3 யோவான் 3 John 12 வசனம், verse 12. தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். முதலாவது நீ சத்தியத்தின்படி வாழ்றன்னு உன்னை பத்தி மத்தவங்க சாட்சி சொல்லணும். Others should report about you that you live a life up to the truths. அடுத்ததாக எபிரேயர் 11:39 பார்க்கும்போது, Hebrews 11:39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அதனால நமக்கு தேவை முதலாவது நீ சத்தியத்தின்படி வாழ்றன்னு ஒரு சாட்சி, நற்சாட்சி இருக்கணும். Therefore we need to have a good report first that we live up to the truth. அடுத்ததாக உன்னைய பத்தி விசுவாச ஜீவியத்துல நீ நிக்கிற அப்படின்னு ஒரு சாட்சி இருக்கும். Then a good report about your standing for the faith. அடுத்ததாக உன்னைய பத்தி நல்லவன்னு சாட்சி சொல்லணும். Then they should report that you are good. யார்? அந்த விசுவாசி. ஐயோ அவன் விளங்காதவன், கிட்டே போயிடாதீங்க, அந்த வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, அவங்க வீட்டுல வாடகைக்கே போயிடாதன்றோம். And they should not say, oh, don't go to that believer, don't go to their house. அவன் சரி கிடையாது. He is not right. அப்படி அப்போஸ்தலர் 22:12 பார்க்கும் பொழுது, Turning to Acts 22 verse 12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும்
அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய நல்லவன் என்று உன்னை பத்தி சாட்சி சொல்லணும். They should have a good report of you that you are good. இப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா? Will anyone tell like this? செத்து போன பிறகு எவனாவது சொல்லுவான் அவன் நல்லவர்னு. Maybe after your death they may say you're good. இப்போ உன்னை பத்தி சாட்சி என்ன சொல்லுவாங்க? Now what would they testify? ஒரு சிலர் என்னை பத்தி நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிறதானப்பா சொன்னேன் நானு. Some of you may say, I have told wrong about you, what is true I told. ஊழியக்காரங்கள ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னை பத்தி நீங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. Some of the servants of God may say, you have told about me like this. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க என்னை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க. Some believers may say, you have told about me like this. நீ சண்டை போட்டினா சண்டை போட்டேன்னு சொல்ல போற, நீ கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசினான்னு சொல்ல போறேன், நீ எதிர்த்து பேசினா எதிர்த்து பேசுறாள்னு சொல்ல போறேன், வாயாடினா வாயாடின்னு சொல்ல போறேன், இருக்கிறதானே சொல்றேன். நீ லெட்டர் போடுறவன் மொட்டை போடுறவனா நீ மொட்டை போடுறேன்னு சொல்றேன். That quality which is in you, they would testify and say it openly. அது சொன்னது தப்பா? Is it wrong? நீ லெட்டர் போட்டவன், நீ மொட்டை போட்டவன், நீ இப்படிலாம் தப்பு பண்ணவன், நீ மனைவி அடிச்சவன் சொல்லத்தான் செய்வேன். And they will keep on. நீ என்னைய சொல்றீல்ல நானும் உன்னைய சொன்னேன் அப்படி அல்ல. நீ உனக்கு என்னைய பத்தி சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, உன்னைய பத்தி சொல்றதுக்கு இருக்கிறத சொல்றதுல தப்பு கிடையாது. சத்தியத்தை சொல்லுகிறதுனால நான் அநேகருக்கு சத்துருவாக மாறினேன். Because I told the truth, I have become enemies to many. நீ செஞ்சதுதானே சொன்ன, புதுசா ஒண்ணு சொன்னா தப்பு, அது பாவம், அது குற்றம். நியாயாதிபதிகள் நியாய விசாரிக்க வேண்டியது. If I say something which is not in you, then the judges will have to judge. It is an accused thing. அடுத்ததாக Nextly, அவன் சாட்சி எப்படி வாங்கினான் தெரியுமா? how did he get the good report? பிரியமானவன் என்று சாட்சி. He got that he was beloved. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவனை பத்தி ஆண்டவர் சொன்ன சாட்சி என்ன சாட்சி? எனக்கு ரொம்ப பிரியமானவன். Even before his translation, God testified. முழு பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. Only 10 would come in the list in the whole Bible. கொஞ்சம் பேர் தான், 10 ஒரு கரெக்டா இல்ல, கொஞ்சம் பேர் தான் இந்த பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர். Only very few got the testimony that they are beloved to the Lord. அப்படிதானே? Is it தானியேலை not? பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. Daniel, it is said, பிரியமானவனே. he was beloved. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து இவன் எனக்கு பிரியமானவன் என்ன செய்யணும்? சொல்லணும். Therefore God should look at us and testify that he or she is my beloved. எபிராயீமை பத்தி கர்த்தர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. God is shouting at Ephraim. கடைசில என்ன சொல்றாரு? And finally what அவன் did he எனக்கு say? பிரியமான பிள்ளை அல்லவா? He is my dear son. ஆனபடினால நமக்கு இந்த நாட்கள்ல தெய்வத்துக்கு பிரியமா இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. Therefore in these days we ought to please God and not man. If I please men, then I am not a servant of Christ. கலாத்தியர் 1:10 Galatians chapter 1 and verse 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. I should not be the servant of Christ. உன்னை பார்த்த உடனே ஹalleluya ஆமென் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு வேற இடம். இங்க அப்படி கிடையாது. நீ ஒழுங்காக இரு. This is not the place to testify looking at the people's face. நான் மனுஷனை பிரியப்படுத்தினா என்னைய கர்த்தர் கணக்கு கேட்பார். If we please men, then God will ask account. அதனால தான் சொல்லி இருக்கிறது பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். Therefore he received the testimony that he pleased God. எப்படி இவனால வாழ முடிந்தது? How could he live like that? அதுக்கு காரணம் தான் அந்த எபிரேயர் 11ல சொல்லப்பட்டது விசுவாசத்தினாலே. The reason he said in Hebrews 11 by faith. அதான் by faithல தான் அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். It is by faith he was taken that he could not see death. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க. Faith is much essential. Just practice and see. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாருன்னு கேளுங்க. And say, Lord, give me faith. என்னுடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லுங்க. Lord, help thou mine unbelief. என்னுடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணனும்னு சொல்லி ஜெபிங்க. Lord, increase my faith. சூழ்நிலைகள் மத்தியில என்னுடைய விசுவாசம் உறுதியா நிக்கணும். Lord, I should be steadfast in faith among situations. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் தைரியமா போராடணும் ஆண்டவரே. I should contend boldly for the faith once delivered to the saints. என் விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா மாறணும் ஆண்டவரே. My faith should be turned to be most holy faith. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு பிரசங்கம் கிடையாது. And that day they did not have this message. பரிசுத்தாவி கிடையாது. They did not have Holy Spirit. பைபிள் கிடையாது. They did not have the Bible. ஆனா தேவனை விசுவாசித்தார்கள். But they believed in God. அடுத்ததாக Nextly, அவன் மரணத்தை காணவில்லை. he did not see death. அப்படினா என்ன அர்த்தம்? What does it show? தோல்வியே பார்க்காத. அதனால தான் சொன்னேன் 300 வருஷம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. A man who had no failures, no problem for 300 years. அவன் மரணத்தை காணவில்லை. He did not see death. நமக்குள்ள மரணமே வரக்கூடாது.
there should be no death in us. நீங்க பாருங்க ஆதாம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான், ஆனா மரணத்தோட தான் வெளியே வந்தான். Adam came out of the garden but with death. மரணம் ஆண்டு கொண்டிருந்தது என்று பைபிள்ல ரோமர்ல வாசிக்கிறோம். In Romans we say death reigned over அந்த ஒருவன் மூலமாய் மரணம் by that one man death reigned. நீ மரணம் நமக்குள்ள விடக்கூடாது. We should not permit death in our lives. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கிற அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ள. Therefore word of God says he was translated not seeing death. ஆரம்ப காலத்துல ஏதோ தோத்துறோம். Maybe in the beginning we may have failures. அப்ப நமக்கு அதிகமா பைபிள் தெரியாது. That time we did not know much Bible. இந்த ஐக்கியம் தெரியாது. Don't know about this fellowship. நமக்கு இந்த கொஞ்சம் அபிஷேகம் குறைவா இருந்துச்சு. And lack of anointing was இப்போ வருஷங்கள் போயிடுச்சே. But now years are passed. ஆழமான உபதேசங்கள் தெரியுதே. We have deep doctrines. அப்ப திருப்பி நமக்கு இப்பவும் தோல்வினா என்ன அர்த்தம்? Then why failures again and again? இன்னும் நீ 3rd ஸ்டாண்டர்டா படிக்கிற? Why are you still in the 3rd standard? இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நீ குழந்தையாக இருக்கிற? Are you still a baby in Christ? நீ மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கைக்கு, தோல்வியே இல்லாத நிலவரத்துக்கு வரணும். You should come to a state where you would not see death or failures. 10வது 10thly அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். he was caught up. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சுதந்திரம். Translation is an inheritance of the New Testament saints. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். And he received the testimony before his translation. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. Not all are transformed or caught சிறிய up. கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். Only a little group will be caught up. நீதிமான்கள், righteous, புத்திமான்கள், the wise, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மனவாட்டி, New Testament bride, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the Jesus Christ. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு அப்போஸ்தலர் 1ல வாசிக்கிறோம். In Acts 1 we see he was caught up. 1 கொரிந்தியர் 15ல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 Corinthians 15 we will be caught up. 1 தெசலோனிக்கேயர் 4லயும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 Thessalonians 4 we will be caught up. ஏசாயா 57:1-2ல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். புத்திமான்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். Isaiah 57 the righteous, the wise will be taken away. எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ராப்சர்ங்கிறது ஒரு குறிக்கப்பட்ட ஜீவியம் செய்தவர்களுக்கு மட்டுமே. That rapture or translation is only for those who live a particular life. ஒன்று பிரதிஷ்டை, One consecrated. 2வது கற்றுக்கொள்ளுதல், 2 those who have learned, 3வது 300 வருஷம் தேவனோடு நடத்தல், வசித்தல், 3 walking and abiding with God 300 4வது years, குமாரர் குமாரத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துதல், 4thly begetting sons and daughters or souls, 5வது இயேசு வருகிறார் என்று முன்னறிவித்தல், தீர்க்கதரிசி, 5thly those who have prophesied about the coming of the Lord, 6வது சாட்சி பெற்றவன், and 6thly one who received good 7வது report, பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன், 7thly the beloved, 8வது விசுவாசம் உள்ளவன், 8thly the one with faith, 9வது மரணமே இல்லாதவன், 9thly no death at all, 10வது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். and 10thly he was translated. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது ஏனோக்கை குறித்து கற்றுக்கொண்டோம். We have learned about Enoch today. ஒவ்வொரு வசனங்களிலும் நமக்கு சில பாடங்கள் இருக்கிறது. We have something to learn in every verse. இன்றைக்கு இந்த மெசேஜ்ல உனக்கு என்ன தேவையோ நீ அதை கத்துக்கணும். Whatever you need from this message, take and learn of it. உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கணும். Take what is needed for you. இந்த சரீரத்தினுடைய அமைப்பை பாத்தீங்களா? Look at this setup of this நம்ம body. என்னத்தெல்லாமோ சாப்பிடுவோம். We eat so many things. ஆனா அது தனக்குரிய அந்த சத்துக்களை மட்டும் எடுத்துக்குது. But the body takes only the nutrients necessary for it. வெளியே தள்ளிடுது. The rest are pushed out. அதுபோல இந்த மெசேஜ்ல உனக்கு தேவையான அபிஷேகம், உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையானதை நீ ரிசீவ் பண்ணிக்க. So is it, receive whatever is needed for you from this message. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. கர்த்தாவே, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் எனக்கும் அதை தாரும். Lord, if there be such a life, give it to me. நான் எப்ப ரட்சிக்கப்பட்டனோ இப்ப இல்லைன்னா இன்னையில இருந்தாவது என் ஓட்டம் முடிகிற வரைக்கும், உள்ளத்தால் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு வசிக்கணும். Lord, at least from this day until the time I am caught up or see death, I should walk with you. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க. Just 2 minutes on knees. வாஞ்சித்தால் நீங்க கேளுங்க, வாஞ்சித்தால் கர்த்தர் உங்களுக்கு தருவார். If you desire, you ask and the Lord will give it to you. தெய்வம் வல்லமை உள்ளவர், உன்மேல் இரக்கம் உள்ளவர். God is powerful, God is merciful. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாமா? 1 minute shall we surrender? எப்படி ஒரு தனி மனிதனால பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது? How could that such a man lonely could attain this அவனுக்கு standard? பாஸ்டர் கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது. He had no master, he had no Holy Spirit. டைரக்டா தேவனோடு ஒரு உறவு வைத்திருந்தான். He had a direct link with God. அதுதான் அவனுக்கு கனி கொடுக்க வைத்தது. That made him so fruitful. இன்றையிலிருந்து தேவனோடு ஒரு பர்சனல் கான்டாக்ட் ஏற்படுத்திக்கோங்க. From today, appoint a personal contact with. உனக்கு எந்த கேப்பும் வர விட்டுறாத. Let there be no little gap between you and God. அப்படிப்பட்ட அடைப்பெல்லாம் நீ சரிப்படுத்துவாயாக. Yes, set right that gap. நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவன். You need to be caught நீ up. தேவனுக்கு பிரியமானவன். You are pleasing God. விசுவாசத்திலே நீ வல்லவனாய் மாற வேண்டும். You should be valiant in faith. நீ கர்த்தரோடு நடக்கும்படியாக என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். You are called to walk and abide with God. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள். Learn that which you ought to. ஆமென். பிரதிஷ்டை பண்ண வேண்டியதை பிரதிஷ்டை பண்ணு. Consecrate that which you ought to. அப்படியானால் நீ இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படலாம். Then you will be caught up when Jesus கர்த்தாவே, comes. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். Let's open our mouth and ask, Lord, give me such a life.
ஆமென். இந்த 10 பாயிண்ட்ல உங்களுக்கு எது தேவைப்படுகிறது அதை மட்டும் நினைத்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அதுல எது தேவையோ உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு வசனம் உங்களை டச் பண்ணிருக்கும். பிரதிஷ்டையோ, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையோ, இல்லாவிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களோ, இல்லாவிட்ட விசுவாசமோ, இல்லாவிட்டால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதோ, இல்லாவிட்ட தேவனோடு நடத்தலோ வசித்தலோ, எது உங்களை டச் பண்ணிருக்கு? மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கையா? ஆண்டவரே இதெல்லாம் நான் வாஞ்சிக்கிற சுவாமி, எனக்கு தாங்க. நீங்க அப்படி கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான், அதிகமான நேரம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு நீ வாயை திறந்து சொல்லு. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு பலனை தரட்டும், ஒரு கிருபையை தரட்டும், ஒரு அபிஷேகத்தை தரட்டும், ஒரு இந்த வசனத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஜீவனை உனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ரிபாலாபாகா ராபாகா திடாபாகா திடாப் திடா ரேமனசிகே ஹாலியா ரனிதனமாவுதனியா. யுரதாலாபாலா கரிவிதனம்தனானியா. Hallelujah. Riala bala. Haibina mana thudania. Ekebina bara 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 bakatira bala katirania. Jesus, Jesus, Jesus. Hurra mamania rabakat. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Amen, amen, amen. Ura bala bakara bakatira bakara bala. Amen, 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 amen. Hedere bele bekara bala tira. Amen, amen. Amen. உண்மையா எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இதுல நான் இப்ப கேட்டதுல எனக்கு என்னென்ன காரியங்கள்ல குறைவு இருக்கு நான் உணர்றேன். எனக்கு இப்படி ஒரு லைஃப் இருந்துச்சு. பட் நான் இப்ப இந்த குறுகிய காலங்களில் நாம் இழந்து போனதை நான் உணர்கிறேன். இல்ல குறைஞ்சு போனதை உணர்றேன். கர்த்தர் எனக்கு அதை கிளியர் பண்ணி தரணும். நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். ஆமா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வாஞ்சிக்க தான் முடியும். செயல்படுத்தக்கூடிய சக்தியை யார் தான் தரணும்? தெய்வம் தான் நமக்கு தரணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த பலனை தர காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ரிபாகரா பாக்ஷபாலா கேரே துடாபாகரா பாலாம் துடானியா ரஹத்துனாமானா பாலாபாலா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனி மனித வாழ்வில் ஒரு மனிதன் எவ்விதமாய் வாழ்ந்திருக்கிறான் என்பதை கற்றுக்கொள்ள, ஏனோக்கின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையினால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை பயிற்சி வைக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமானவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனாலுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.